ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரிக்கிறோம் 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 துதிக்கிறோம் ஆண்டவரே துதிக்கிறோம் ஆண்டவரே துதிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் 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 நேற்றும் என்றும் என்று மாறாத எங்கள் நல்ல தெய்வமே இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் நல்ல தெய்வமே கொடான கொடி ஸ்தோத்திரம் கொடான கொடி ஸ்தோத்திரம் கொடான கொடி ஸ்தோத்திரம் சோதிரம் 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 பரிசுத்தரே ஸ்தோத்திரமையா பரிசுத்தரே ஸ்தோத்திரமையா 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 இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள நல்ல தெய்வமே சோதிரம் 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 கர்த்தர் தாமே இதனால் ஆராதனையை ஆசீர்வதிக்கும்படியாக இதனால் ஆராதனைக்கு தடையாக இருக்கிறதான எல்லா தடைகளையும் மாற்றி போட்டு விடுதலையோடு கூட இதனால் ஆராதிக்க தேவன் நமக்கு நல்ல பலம் தரும்படியாக நம்மை ஒருமுகப்படுத்தும்படியாக வர வேண்டியதான எல்லா பிள்ளைகளும் கர்த்தர் தெரிந்து கொண்டதான எல்லாரையும் கர்த்தர் கொண்டு வரும்படிக்காக தொடர்ந்து பாடல் பகுதியை சங்கீத பகுதியை சாட்சி பகுதியை காணிக்கை பகுதியை வார்த்தை பகுதியை சிறுபிள்ளைகள் வசனம் சொல்வதான பகுதி எல்லா பகுதியிலும் தேவனுடைய பிரசனம் ஆளுகை இருக்கும்படியாக இதனால் ஆராதனை தேவனுடைய தொடுதலை நாம் உணரும்படிக்காக நாம் யாவரும் ஆண்டவர் நோக்கி வேண்டிக் கொள்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரமையா 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 பரிசுத்தம் நல்ல பிதாவே நல்ல வேலையிலே ஆண்டவரே வாரத்தின் முதலாம் நாள் ஆண்டவரேப்பா இந்த நாளில் உண்மை ஆராதிக்கும்படியாக தொழுது கொள்ளும்படியாக நீர் எங்களுக்கு பாராட்டின இரக்கத்திற்காக அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நாங்கள் ஒரு சிலராக இருந்தாலும் உண்மை ஆராதிக்கும்படியாக உண்மை தொழுது கொள்ளும்படியாக நீர் எங்களுக்கு பாராட்டின இரக்கத்துக்காக நன்றி ஆண்டவர். இதனால் ஆராதனை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரை உண்மை ஆராதிக்க முடியாதபடிக்கு தடையாக இருக்குதான எல்லா தடைகளும் எடுத்து போடுவீராக. சோர்வுகள் அசதிகள் பலவீனங்கள் நிர்விசாரங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போடுவீராக. எங்களுக்கு பயபக்தியை தருவீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரமையா ஸ்தோத்திரமையா பாடல் பகுதியை ஆசீர்வதிப்பீராக. பாடல் வரிகளை உணர்ந்து நாங்கள் பாடத்தக்கதாக கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கூட பாடி ஆண்டவர் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தத்தக்கதாக தெய்வமே எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டுவீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரமையா ஸ்தோத்திரமையா சங்கீத பகுதியை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. நல்ல ஆலோசனைகளை தேவன் எங்களுக்கு தருவீராக ஐயா ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 சாட்சி பகுதியை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஜீவனுள்ள சாட்சிகளை ஏற்படுத்துவீராக ஐயா. காணிக்கை பகுதியை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரேப்பா. உமக்கொண்டு கொடுக்கத்தக்கதாக ஆண்டவரேப்பா எங்களுடைய கரங்களை பலப்படுத்த வேண்டுமே ஆண்டவரே. வார்த்தை பகுதியை ஆசீர்வதிப்பீராக. எங்களோடு கூட பேசுவீராக ஐயா. இன்னும் அதிகமாக நாங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவரே நாங்கள் பலன் உள்ளவர்களாக சாட்சி உள்ளவர்களாக நாங்கள் ஜீவிக்கத்தக்கதாக ஆண்டவரே நீர் எங்களோடு கூட பேசுவீராக ஐயா. ஆண்டவரே எங்களுக்கு நல்ல உணர்வை தருவீராக. எங்களை ஒருமுகப்படுத்துவீராக ஐயா ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. அதனால் ஆராதனையிலே உங்கள் நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஐயா உயர்த்துகிறோம் ஐயா உயர்த்துகிறோம் ஐயா ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 கர்த்தர் தாமே இதனால் ஆராதனை நம்மோடு கூட இடைப்பட போகிறதா சோத்திரம் செலுத்துவோம். சோத்திரம் 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 மீதியாக இருக்கிற நேரத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்தி நம்மோடு கூட இடைப்பட முடிக்கா சோத்திரம் செலுத்துவோம். சோத்திரம் 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 பரிசுத்தம் நல்ல பிதாவே நல்ல ஆண்டவரே. காலை வேலைக்காரன் எடுத்து செலுத்துகிறோம் ஐயா. அது நல்ல காலை வேலை எங்களை நாங்கள் தாழ்த்தி இந்த சமூகத்தில் விட்டுக் கொடுக்குறோம். தொடர்ந்து எங்கள் மத்தியிலே இடைபடுவீராக ஆண்டவர். எங்கள் மத்தியில் உலாவுவீராக ஐயா. நாங்கள் திறந்த மனதுள்ளவர்களாக ஒரு மனதோடு கூட ஆண்டவர் பயபக்தியோடு கூட தெய்வ பயத்தோடு கூட நாங்கள் பாடல் பாடி உண்மை ஆராதிக்க உண்மை உயர்த்த கம்பீர சத்தத்தோடு கூட ஆண்டவர் நாங்கள் பாடல் பாடி உண்மை ஆராதிக்க தேவங்களை குதிவச்சியமாக ஆட்சேபிக்கிறோம் ஐயா. தொடர்ந்து ஆராதனை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரை. இடைபடுவீராக உண்மை மாத்திரம் நாங்கள் உயர்த்துகிறோம் ஐயா. நீர் மாத்திரம் உயர்ந்தவராக இருக்கிறபடினாலே நாங்கள் உயர்த்துகிறோம் ஐயா. எங்களை தாழ்த்துகிறோம் அர்ப்பணிக்கிறோம் விட்டுக் கொடுக்குறோம் ஐயா. தொடர்ந்து ஆராதனை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசு நாமத்து மகிமை உண்டாவதாக. நாம் ஒரு சில பாடலை பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஆராதிக்க போகிறோம். ஆர்வத்தோடு கூட கரங்களை தட்டி உற்சாகமாக ஆராதனை செய்ய போகிறோம். இங்கே ஒரு பாப்பா இருந்தது காணோம். அவங்க டைம் முடிஞ்சிச்சா? சரி, நம்ம என்ன செய்ய போகிறோம்? கை தட்டி ஆண்டவர் நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த போகிறோம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமா. முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆரா
ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை 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 எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே இதுவரையில் உதவினீரே உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கோருவே ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை 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 எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா என்னை கண்டீரே நன்றி ஐயா முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கோருவே ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை 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 ஏகோவாரப்பா ஏகோவாரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா ஏகோவாரப்பா ஏகோவாரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா சுகம் தந்தீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை 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 அல்லேலூயா அல்லேலூயா நாம் இன்னொரு பாடல் கூட பாடலாம் பாடி ஆண்டு நாமத்தை மேம்படுத்தலாம் என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னால் உமக்கன்று வாழ்ந்திட நம்ம எல்லாம் கடவுளுக்காக வாழும்படிக்காக நாம் எல்லாம் எதுக்காக வாழணும் கடவுளுக்காக நம்ம வாழணும்னு சொல்லி நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சார் கடவுள் நம்மளெல்லாம் முன்குறித்து என்ன செஞ்சிருக்கிறாரு பிரித்து எடுத்திருக்கிறார் இதிலேருந்து பாவத்திலேருந்து சாபத்திலேருந்து விக்கிரக ஆராதனையிலேருந்து மனம் போன போக்கில் வாழ்கிற வாழ்க்கையிலேருந்து என்ன செய்கிற கடவுள் நம்மளை பிரித்து எடுத்துருக்கிறார் எதற்காக கடவுளுக்காக நம்ம என்ன செய்யணும் சாட்சியாய் வாழணும் அதற்காக என்ன செய்கிற கடவுள் நம்மை பிரித்து எடுத்திருக்கிறார் அதை நாம் உணர்ந்து பாடல் வரிகளை உணர்ந்து நாம் கடவுளை தட்டி பாடி ஆண்டவர் நாமத்தை மேம்படுத்தலாம் என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க திருத்தெடுத்தே பிறக்கு முன்னா உமக்கென்று வாழ்ந்திட திருத்தெடுத்தே பிறக்கு முன்னா உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே ஆராதனை உமக்கே
உமக்கே அனுதினமோ உமக்கே பிதாவான என் தேவனே தகப்பனே என் தந்தையே பிதாவான என் தேவனே தகப்பனே என் தந்தையே மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும் மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும் வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்குத்தானே வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்குத்தானே என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினிற் குற்றம் நீங்க இருத்தெடுத்தே இறக்கு முன்னா உமக்கென்று வாழ்ந்திட இருத்தெடுத்தே பிறக்கு முன்னா உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே அனுதினமோ உமக்கே ஆராதனை உமக்கே அனுதினமோ உமக்கே ரத்தத்தா பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழ்கின்றீர் ரத்தத்தா பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழ்கின்றீர் கரைபடாத மகனாக இருத்திரிடம் பார்க்கின்றீர் கரைபடாத மகனாக இருத்திரிடம் பார்க்கின்றீர் வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்குத்தானே வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்குத்தானே என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினிற் குற்றம் நீங்க என் மீது அன்பு கூர்ந்து எனக்கு சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினிற் குற்றம் நீங்க மாம்சமான திரையை அன்று இழுத்து புது வழி திறந்தி மாம்சமான திரையை அன்று இழுத்து புது வழி திறந்தி மகா மகா பரிசுத்தம் நுழைய செய்தி மகா மகா பரிசுத்த திருசமுகம் நுழைய செய்தி வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்குத்தானே வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்குத்தானே என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினிற் குற்றம் நீங்க பிரித்தெடுத்தி பிறக்கு முன்னா உமக்கென்று வாழ்ந்திட
பிரித்தெடுத்து பிறகு முன்னா உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே சமூகம் நிறுத்தினீரே உமது சித்தம் நான் செய்திட சமூகம் நிறுத்தினீரே உமது சித்தம் நான் செய்திட அரசராக குருவாக ஏற்படுத்தி ஊழியம் செய்த அரசராக குருவாக ஏற்படுத்தி ஊழியம் செய்ய வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்கு தானே வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்கு தானே என் மீது அன்பு கொண்டே கல்யாணி சிலுவையிலே எனக்காயிரத்தம் சிந்தி கழுவினில் குற்றம் நீங்க திருத்தெடுத்து பிறகு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட திருத்தெடுத்து பிறகு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே ஆமே ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே பிதாவான என் தேவனே தகப்பனே தந்தையே பிதாவான என் தேவனே தகப்பனே என் தந்தையே ஆட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கோ ஆட்சிமையோ மகத்துவமோ உமக்குத்தானே என்றென்றுமே அல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்கு தானே எல்லாமையோ மகிமையோ தகப்பனே உமக்கு தானே என் மீது அன்பு கூர்ந்து கல்யாணி சிலுவையிலே எனக்காயிரத்தம் செய்தே கழுவினில் குற்றம் நீங்க என் மீது அன்பு கூர்ந்து கல்யாணி சிலுவையிலே எனக்காயிரத்தம் செஞ்சே கழுவினில் குற்றம் நீங்க பிறகு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்து பிறகு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. அல்லேலூயா. நம்ம எல்லாம் கடவுள் எதற்காக பிரித்திருக்கிறாரு? அவருக்காக வாழ்முடிக்காக. நாமெல்லாம் யாருக்காக வாழணும்? நாமெல்லாம் இப்போ எப்படி வாழ்கிறோம்? நமக்காக தான் வாழ்கிறோம். நம்ம சாப்பிட்றது எதுக்காக சாப்பிட்றோம்? நமக்கு சாப்பிட்றோம். நம்ம போடுற ட்ரெஸ்ஸு, நம்ம பேசுகிற பேச்சு, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் விட யாருக்காக தான் இருக்கிறாங்க? நமக்கு பிடிச்சவங்க தான் ஃப்ரெண்டாக இருக்கிறாங்க. எல்லாம் நமக்காகவே செய்துட்டு அவனை பாட்டு பாடும்போது, ஆண்டவரே நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க? என்னை பிரித்து எடுத்துட்டீங்க, நான் யாருக்காக தான் வாழ்கிறேன்? ஆண்டவருக்காக வாழ்கிறேன்னு சொல்லி நான் சரி இங்கே வந்து சொல்கிறோம்.
நம்ம இருதயத்தை என்ன செய்யணும்? ஆராய்ந்து பார்க்கணும். நம்ம யாருக்காக வாழ்கிறோம்? நம்ம செய்கிற கிரியையெல்லாம் செயல்களெல்லாம் ஒவ்வொரு நாளும் அது யாரை மகிமைப்படுத்துது? அதை நம்ம உணர்ந்து நம்ம செய்யணும். ஒவ்வொரு நாளும் சாட்சியாக கடவுளுக்காக நம்ம வாழ வேண்டும். அல்லேலூயா. இன்னொரு பாடலை கூட பாடலாம். உயரத்தில் கூப்பிட்டேன், ஸ்தோத்திரம். குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால் பெரியவனாக்கினீரே. துயரத்தில் கூப்பிட்டே உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டேன் உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினி பெரியவனாக்கினி, உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினி பெரியவனாக்கினி, உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீரே, உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே. எனது விளக்கு எரிய செய்தி, இரவை பகலாக்கினீ. எனது விளக்கு எரிய செய்தி, இரவை பகலாக்கினீ. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன். கர்த்தருக்காக எரிந்து கொண்டே இருக்கும்படிக்காக, கர்த்தருக்காக நாம் பிரகாசித்து கொண்டே இருக்கும்படிக்காகவே கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நாம் துயரத்தில் இருக்கும்பொழுது, நாம் கவலையில், சோதனையில், பிரச்சனையில், வியாகுலத்தில் இருக்கும்போது கர்த்தர் நம்மை தூக்கி எடுக்கிறார். பிரியமானவர்களே, அப்படிப்பட்டதான தெய்வத்தை ஆராதிக்க வந்திருக்கும். நாம் முழங்கால் படிட்டு ஆண்டவர் நோக்கி பார்த்து, ஆண்டவர் நமக்கு செய்து வருகிறதான அந்த உபகாரங்களை, அந்த கிரியைகளை எண்ணி எண்ணி அவருக்கு நாம் நன்றி உள்ள இருதயத்தோடு கூட, நாம் பாவத்தில் இருக்கும்போது, பாவத்தில் உலையான சேற்றில் இருக்கும்போது நம்மை அவர் தூக்கி எடுத்தவர். அநேகர் முயற்சி செய்திருக்கிறாங்க, ஆனால் தோல்வியே கண்டிருக்கிறது. ஆனால் கர்த்தர் முயற்சியெல்லாம் செய்யலை, நம் மீது அன்பு வைத்தபடினாலே அவர் நம்மை குனிந்து தூக்கினார். நாம் இருக்கிற இடத்துக்கு இறங்கி வந்தார். அவர் உன்னதத்திலே வாசமாக இருக்க வேண்டியதான தேவன், பிதாவின் வலது பாரசத்திலே, பிதாவின் மடியிலே செல்லப்பிள்ளையாக இருக்க வேண்டியதான கடவுள் நம் மீது அன்பு வைத்தபடினாலே இந்த பாவ உலகத்திலே வந்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான அந்த உலையான சேற்றிலிருந்து நம்மை தூக்கும்படிக்காக அவர் இறங்கி வந்தார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தெய்வமே மனமிறங்கும் ஐயா, மனமிறங்கும் ஐயா. நாங்கள் உயர்த்துகிறோம். நீர் செய்ததான கிரியைகளுக்காக, நீர் எங்களுக்கு பாராட்டினதான நன்மைகளுக்காக. ஆண்டவரே, உங்களுடைய செயல் எவ்வளவு பெரிதாக இருக்கிறது சாமி. ஆண்டவரே, நாங்கள் முயற்சி செய்தாலும் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் மீண்டு வர முடியாது ஆண்டவரே. ஆனால் நீர் ஒருவர் ஆண்டவரே, நீர் தூக்கி விடுவீர் என்று சொன்னால் எங்கள் வாழ்க்கையிலிருந்து நாங்கள் விடுவிக்கப்பட, உயர்த்தப்பட, மீட்கப்பட ஆண்டவரே வல்லமையா இருக்குமே அப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அதை நாங்கள் எண்ணி 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 நினைத்து நினைத்து உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நான் நம்பும் கேடகம், விடுவிக்கும் தெய்வம் நீர்தான், நீர்தான் ஐயா. நான் நம்பும் கேடகம், விடுவிக்கும் தெய்வம்
நீதான் நீர்தான் ஐயா. தூயவர் தூயவர் தூதிக்கு பாத்திரர், ஆறுதல் நீர்தான் ஐயா. தூயவர் தூயவர் தூதிக்கு பாத்திரர், ஆறுதல் நீர்தான் ஐயா. தூயவர் தூயவரே, ஆறுதல் நீர்தான் ஐயா. தூயவர் தூயவரே, ஆறுதல் நீர்தான் ஐயா. நம்முடைய ஆறுதல் அவர் ஒருவரே. அவர் ஒருவரே தூயவராக இருக்கிறார். நாம் நம்புகிறதான கேடகமாக, நாம் நம்பத்தக்கதான கேடகமாக நம்மை விடுவிக்க ஒருவராலும் முடியாது, அவர் ஒருவராலே முடியும். அவர் நமக்கு கேடகமாக விடுவிக்கக்கூடியதான ஒரு நபராக, நாம் துயரத்தில் இருக்கும்பொழுது, துன்பத்திலே மூழ்கி இருக்கும்போது, பரிசுத்தமுள்ள ஒரு தெய்வம் அவர்தான் நம்மை மீட்டெடுத்தார். அவர்தான் மீட்டெடுக்க முடியும், ஒருவராலும் முடியாது. அப்படிப்பட்டதான தெய்வத்தை ஆராதிக்க வந்திருக்கிறோம் பிரியமானவர்களே. நாம் உணர்ந்து அவர் நம்மை மீட்டெடுத்ததான அந்த சூழ்நிலையை, அந்த நிலையை உணர்ந்து உண்மையாகவே அவருக்கு நன்றி உள்ள இருதயத்தோடு கூட ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எங்கள் ஆறுதலே, நாங்கள் போய் உயர்த்துகிறோம் ஐயா, நாங்கள் உயர்த்துகிறோம் ஐயா, உயர்த்துகிறோம் ஐயா, உயர்த்துகிறோம் ஐயா, உயர்த்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, எங்கள் மீது ஆண்டவரே அப்பா நம்பிக்கை வைத்து எங்களை நேசித்து ஆண்டவரே எங்களை தூக்கி எடுத்த தெய்வமே, எங்களை தூக்கி எடுத்த தெய்வமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி உள்ள இதயத்தோடு கூட அப்பா, முழு மனதோடு கூட, முழு சிந்தையோடு கூட, முழு பலத்தோடு கூட, முழு ஆத்மாவோடு கூட ஆண்டவரப்பா, எங்கள் முழு சரீரத்தையும் கூட ஆண்டவரப்பா முன்னது நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஐயா, விட்டு கொடுக்குறோம் ஐயா, விட்டு கொடுக்குறோம் ஐயா. எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தெய்வமே சோத்ரம், தெய்வமே சோத்ரம், தெய்வமே சோத்ரம், சோத்ரம் 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 சோத்ரம். கிருபை 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 கிருபை. ஹல்லேலூயா. ஆண்டவரே மனமிறங்கும், 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 மனமிறங்குகிற தெய்வமே, எங்கள் மீது அன்பு கூறுகிற தெய்வமே, நாங்கள் உயர்த்துகிறோம் ஐயா, உயர்த்துகிறோம் ஐயா, உயர்த்துகிறோம் ஐயா, உயர்த்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, எங்களை காண்கிற தெய்வமே, எங்களை காக்கின்ற தெய்வமே, எங்களை விடுவிக்கின்ற தெய்வமே, எங்கள் மீது ஆண்டவரே கருணையுள்ள தெய்வமே, நாங்கள் துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம், உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. முன்னும் பின்னும் நேருக்கி நேருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீ. முன்னும் பின்னும் நேருக்கி நேருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீ. உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீ. நன்றி ராஜா ஏசு ராஜா, நன்றி ராஜா ஏசு ராஜா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ. சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ. என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ. சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ. நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீ. இசையா நன்றாய் நீ அறிந்திருக்கின்றீ. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றீ. என் எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றீ. நான் நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீ. நான் நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீ.
நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. என்னை காப்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ. நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் அறிந்திருக்கின்றே, செய்யா நன்றாய் அறிந்திருக்கின்றே. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே எங்களை காண்கின்ற தெய்வமே, எங்களுடைய அமர்தல், எங்களுடைய எழுதல், எங்களுடைய உறக்கம் ஆண்டவரே எல்லாவற்றையும் நன்றாய் அறிந்திருக்கிற தேவனே ஆண்டவரே, உம்மை தவிர வேறு ஒருவருமே இல்லை ஆண்டவரே எங்களுக்கு. ஆண்டவரே அப்பா எங்கள் மீது கரிசனை இல்லவரே அப்பா, எங்களுடைய எல்லா விதமான அசைவைகளையும் ஆண்டவரே, எங்களுடைய சிந்தனைகளையும் எங்களுடைய நோக்கங்களையும் நீர் அறிந்திருக்கிறீர் அல்லவா ஆண்டவரே. நாங்கள் யாரிடத்திலே சொல்லுவோம் ஆண்டவரே அப்பா, எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்த தெய்வமே, எங்களுக்காகவே ஆண்டவரே எல்லாவற்றையும் செய்து கொண்டே இருக்கிற தெய்வமே அப்பா, இடத்துல வந்திருக்கிறோம். எங்களுக்கு மனம் இறங்குவீராக. எங்களை நேசித்த தெய்வமே, எங்களை நேசிக்கின்ற தெய்வமே, எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம் ஐயா. அப்படியே பாதபடியில் எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சோத்திரம் 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 சோத்திரம். எங்களை பலப்படுத்துகிறவரே, எங்களை உற்சாகப்படுத்துகிறவரே ஆண்டவரே, மறுபடியும் மீண்டு எழும்படிக்காக ஆண்டவரே எங்கள் தலையை நிமிரச் செய்கிறவரே, நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம் ஐயா. மனதில் எங்களை கைவிட்டாலும் ஆண்டவரே எங்களை கைவிடாதவரே, மனதில் எங்களை மறந்தாலும் எங்களை மறவாத தெய்வமே அப்பா, எங்களுடைய இருதயங்களை அறிந்திருக்கிறவரே, எங்கள் சூழ்நிலை அறிந்திருக்கிறவரே, எங்கள் பலவீனங்களை அறிந்திருக்கிறவரே, எங்களை பலப்படுத்துவீராக, எங்களை பலப்படுத்துவீராக. எங்கள் காயங்களை ஆண்டவரே கட்டுவீராக, தழும்புகளை ஆண்டவரே மாற்றுவீராக ஐயா. ஆண்டவரே கசப்புகளை எடுத்து போடுவீராக ஐயா. ஆண்டவரே நாங்கள் உம்மை போல மாறணுமே, உம்மை போல மாறணுமே, உம்மை போல அன்புள்ளவர்களாக, உம்மை போல இரக்கமுள்ளவர்களாக, உம்மை போல பரிசுத்தம் உள்ளவர்களாக ஆண்டவரே நீர் பேசுகிறதான பேச்சு ஆண்டவர் எங்களிலே காணப்பட, நீர் சிந்திக்கிறதான சிந்தனை எங்களிலே காணப்பட ஆண்டவரே நாங்களும் கூட உம்மை போல ஆண்டவரே அனைவரையும் நேசிக்கத்தக்கதான இருதயத்தை எங்களுக்கு தருவீராக. எங்கள் கசப்புகளை எடுத்து போடுவீராக, எங்கள் பலவீனங்களை மாற்றி போடுவீராக ஐயா. எங்களை பலப்படுத்துவீராக ஐயா, எங்களை பலப்படுத்துவீராக, எங்களை பலப்படுத்துவீராக ஐயா. ஆண்டவரே எங்களுக்கு மனமிறங்கும், எங்களுக்கு மனமிறங்கும் ஐயா, மனமிறங்கும் ஐயா. பரிசுத்த ஆவியான தெய்வமே, பரிசுத்த ஆவியான தெய்வமே, எங்களுக்காக வேண்டுதல் செய்கிற தெய்வமே அப்பா, நாங்கள் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம். பிதாவாகிய தெய்வமே நாங்கள் உயர்த்துகிறோம் ஐயா, உயர்த்துகிறோம் ஐயா, உயர்த்துகிறோம் ஐயா, உயர்த்துகிறோம் ஐயா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கிருபை 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 கிருபையான தெய்வமே, கிருபையான தெய்வமே, உமக்கு கொடான கொடி சோத்திரம், உமக்கு கொடான கொடி சோத்திரம், உமக்கு கொடான கொடி சோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தெய்வமே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே, என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே, இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேச நீதானையா, இதுவரை
பாடுவோம். எபினேச நீதானையா இதுவரை உதவினீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் வேல தந்தீரையா. பலவீன நேரங்களில் வேலம் தந்தீரையா. சுகமானே சுகமானே தழும்புகளால் சுகமானே, என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானே சுகமானே சுகமானே, என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. ஆமே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. கூரைகள் அனைத்தையுமே மகிமையிலே நிறைவேற்றினீர். என் கூரைகள் அனைத்தையுமே மகிமையிலே நிறைவேற்றினீர். என் ஊழியம் செய்வதற்கு போதுமான பணம் தந்து மீதம் மீதம் எடுக்க செய்தீர். என் ஊழியம் செய்வதற்கு போதுமான பணம் தந்து மீதம் மீதம் எடுக்க செய்தீர். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. கர்த்தர் நம்முடைய ஆராதனை இடைப்பட்டதுக்காக ஆண்டவருக்கு சோத்திரம் செலுத்துவோம். சோத்திரம் 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 சோத்திரம். தொடர்ந்து இந்த ஆராதனை கர்த்தர் பொறுப்பெடுக்கும்படியாக மீதியாக இருக்குதான ஒவ்வொரு வேலையிலும் தேவனுடைய பிரசனம் ஆளுகை இருக்கும்படியாக சோத்திரம் செலுத்துவோம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நல்ல ஆண்டவரே, ஆராதனை வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம். முற்றிலுமாக எங்களுக்கு தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, இந்த சமூகத்தில் விட்டுக் கொடுக்குறோம். நீர் எங்களோடு கூட இடைப்பட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, பாடல் வேலையில் ஆண்டவர் பிரசனத்தினாலே ஆண்டவர் நிரப்பினதுக்காக, எங்களை தொட்டதுக்காக, எங்களோடு கூட பேசினதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே சோத்திரம் ஐயா. தொடர்ந்து இருக்குதான ஆராதனை மீதியாக இருக்குதான ஒவ்வொரு பகுதியிலும் பிரசனம் இருப்பதாக நீர் எங்களோடு கூட பேசுங்க. நல்ல ஆலோசனைகளை தாங்க ஆண்டவரே. எங்களை வழிநடத்துவீராக ஐயா. ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம். நாங்கள் தெளிவாய் இருக்கத்தக்கதாக, ஒரே மனதாய் ஒரே சிந்தையாக இருக்கத்தக்கதாக எங்களுக்கு நல்ல உணர்வை தருவீராக, பயபக்தியை தருவீராக ஐயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். முற்றிலுமாக எங்களை தாழ்த்தி இந்த சமூகத்தில் விட்டுக் கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்வீராக. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நாம் யாவரும் எழுந்து நின்று ஒரு சங்கீத பகுதியை வாசிக்கலாம்.
16ஆம் சங்கீதம். மாறி மாறி வாசிக்கலாம். தேவனே, என்னை காப்பாற்றும், உம்மை நம்பியிருக்கிறேன். என் நெஞ்சமே, நீ கர்த்தரை நோக்கி, தேவரீர் என் ஆண்டவராய் இருக்கிறீர், என் செல்வம் உமக்கு வேண்டியதாயிராமல் பூமியிலுள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்துமாக்களுக்கும் அது வேண்டியதாக இருக்கிறது என்று சொன்னாய். அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும். அவர்கள் செலுத்துகிற இரத்தபான பலிகளை நான் செலுத்த மாட்டேன். அவர்கள் நாமங்களை என் உதடுகளினால் உச்சரிக்கவும் மாட்டேன். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ராக்காலங்களிலும் என் உள்ளந்திரியங்களிலும் என்னை உணர்த்தும். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களை கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடே தங்கியிருக்கும். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானின் அழிவை காண ஒட்டீர். சேர்ந்து வாசிக்கலாம். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. அல்லேலூயா. யாவரும் அமர்வோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இந்த சங்கீதம் தாவீது எழுதினதான மிக்தாம் என்னும் பொற்பன கீதம் தலைப்பின் கீழாக இந்த 16ஆம் சங்கீதம் இருக்கிறது. இந்த 16ஆம் சங்கீதத்தில் தாவீது அநேக காரியங்களை சொல்கிறார். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரே ஒரு காரியத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வாரம் சங்கீத பகுதி வாசிக்கிறோம் இல்லையா? வாசிக்கிறோமா இல்லையா? வாசிக்கிறோமா? சரி, கவனிக்கிறீங்களா? ஒவ்வொரு வாரமும் சங்கீத பகுதி வாசிக்கும்போது அதிலிருந்து ஒரு நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யணும், எதை நாம் பிடிச்சிக்கணும், எதை நாம் விட்டுடணும் அப்படின்னு நம்ம என்ன செய்வோம் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கு நம்ம பார்க்குற காரியம் 8வது வசனத்தில் ஒன்று பார்க்கலாம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 8வது வசனம். போதும். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறது? தாவீது சொல்கிறார். தாவீது என்ன சொல்கிறாரு? எப்போவுமே என்ன செய்யணும்? கடவுளை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்னு சொல்கிறார். இப்போ இதை வாசிக்கிற நாமும் என்ன செய்யணும்? அதே போல் நாமளும் என்ன செய்யணும்? எப்போவுமே எனக்கு முன்பாக வைத்திருக்க வேண்டும். நம்ம அப்படி வச்சுருப்போம் சொன்னால், எப்போவுமே கடவுள் முன்னாடி வச்சுருப்போம் சொன்னால் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். சில வேலைகள் என்ன செய்கிறோம்? நம்ம கடவுளை முன்னாடி வைக்கிறது போல் என்ன செய்கிறோம்? பின்னாடி வச்சிடறோம். எதெல்லாம் நம்ம பின்னாடி வச்சிடறோம்? எந்தெந்த காரியத்தெலாம் கடவுளை நம்ம பின்னாடி வச்சிடறோம்? எப்போதும் வச்சுருக்கிறேன்னு சொல்லி தாவீது சொன்னார். நம்மளும் அதை தான் செய்யணும். எப்போவுமே என்ன செய்யணும்? கடவுளை முன்னாடி தான் வைக்கணும். ஆனால் நம்ம எந்தெந்த காரியத்தில் பின்னாடி வச்சிடறோம்? யாராவது ஏதாவது தப்பான வார்த்தை வந்தால் என்ன செய்கிறார்? அவர் எங்கே போகிறார்? நம்ம தள்ளி விட்டுறோம். நீங்கள் கொஞ்ச நேரம் வெளியே, ஆண்டவரே கொஞ்ச நேரம் என்ன செய்யுங்க, என் பின்னாடி இருங்க, நான் கொஞ்சம் அவனை பார்த்துட்டு வரேன், கவனிச்சுட்டு வரேன் அப்படி சொல்லி என்ன செய்கிறான்? கோவம் வரும்போது என்ன செஞ்சிடறான்? பின்னாடி வச்சுக்கிறோம். ஒன்றா செஞ்சிடறான், பின்னாடி அமைச்சிடறான். ஆண்டவரை முன்னாடி வைக்கிறது கிடையாது. கர்த்தர் முன்னாடி இருக்கிறானாக்கா நம்ம என்ன செஞ்சிடறோம்? கோவம் கண்ட்ரோல் ஆகும். ஆண்டவர் இருக்கிறாரு, நான் கோவப்படக்கூடாது. கண்ணுக்கு முன்னாடி இருந்தாலும் தெரியும். அதுக்கு தான் ஏற்கனவே ஒரு முறை சொன்னேன். நான் என்ன சொன்னேன்? நம்ம கோவம் வரும்போது என்ன நினைக்கிறோம்? மற்றவங்கள பார்த்து கண்ணாடியாக நினைக்கிறோம். கண்ணாடி பார்த்தா யார் தெரிவாங்க? நம்ம தான் தெரியும். அப்போ நம்ம கோவப்படுமா? அவங்களுக்கு அடிக்கணும் போல தெரியுது. எதிர்த்தாப்புல இருக்கவங்கள அடிக்கணும் போல தோணுது, அடிக்கணும். கண்ணாடியை பார்த்தா யார் தெரியுது? எதிர்த்தாப்புல இருக்கவங்கள பார்த்தா யார் தெரியுது? என் மூஞ்சி தான் தெரியுது. அப்போ நான் என்னைய பண்ணி அடிப்பேனா? அதுபோல் கடவுள் முன்னாடி இல்லைன்னா நம்ம என்ன செய்வோம்? நிறைய நேரங்களில் தப்பு செய்வோம். கர்த்தர் முன்னாடி வைக்கிறதுனா இன்னொரு காரியம்னாக்கா, சில வேலைகளில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பாடு சாப்பிட்றோம் இல்லையா? சாப்பிடும்போது கர்த்தர் முன்னாடி வைக்கணும். அப்படின்னா என்னது? சாப்பிடும்போது கர்த்தர் எப்படி முன்னாடி வைக்க முடியும்? அவருக்கு ஒரு இலையில் சாப்பாடு போட்டு வைக்கிறதா? எப்படி? ஜெபம் பண்ணிவிட்டு என்ன செய்யணும்? முதலிடம் யாருக்கு? கடவுளுக்கு. அப்படி கடவுளை மையப்படுத்தாமல், முக்கியத்துவப்படுத்தாமல் வைக்கிற எல்லா காரியமும் என்ன கிடையாது? கர்த்தர் முன்னாடி நம்ம வைக்கல. நம்ம எங்கேயாவது ஊருக்கு போகிற காரியத்தில் கர்த்தர் முன்னாடி வைக்கணும். எப்படி வைக்கிறது? ஜெபம் பண்ணிட்டு போனோம். அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை என்ன செஞ்சாங்க? பத்திரிக்கை வச்சுட்டாங்க, காது குத்துற பத்திரிக்கை வச்சுட்டாங்க.
ஒருத்தர் என்ன செய்கிறாங்க, என் பொண்ணுக்கு என் பையனுக்கு என்ன செய்கிறேன், காது குத்த போகிறான்னு சொல்லி ஞாயிற்றுக்கிழமை டேட்டில் வச்சுட்டாங்க. இப்போ கத்தரை நான் முன்னாடி வைக்கணும். எப்படி வைக்கிறது? ஃபங்க்ஷனு ஜெபம் பண்ணிட்டு போகணுமா? அப்போ சர்ச்சுக்கு ஃபஸ்ட்டு எங்கே போனோம்? முதல்ல யாரை வைக்கணும்? முன்னாடி கர்த்தரை வைக்கணும். அப்போ கர்த்தரை எங்கே வைக்கிறோம் நம்ம? இப்போ ஃபங்க்ஷனில் போயிட்டு வந்து அப்புறம் கர்த்தரை ரெண்டாவது எடுத்து முன்னாடி வச்சுக்கலாமா? அதுபோல் காரியங்கள்லாம் செய்யாமல் சொந்தக்காரங்க வீட்டுக்கு வராங்க, கெஸ்ட்டு என்ன செஞ்சுருக்காங்க, ஞாயிற்றுக்கிழமை காலையில் வீட்டுக்கு வந்துடும். ஐயோ இவங்க யார்? ரொம்ப முக்கியமானவங்க, ரொம்ப நெருங்கின சொந்தம், ரத்த சொந்தம் வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணுறது, எப்படி நான் போய் சர்ச்சுக்கு போகிறது, கர்த்தரை வேறு முன்னாடி வைக்கணும்னு சொல்லிட்டாங்களே. சரி, இன்றைக்கி ஒரு நாளைக்கு கர்த்தரை என்ன செய்வோம், பின்னால் வச்சுருவோம், கறி வாங்கிட்டு வந்து சமைச்சு சாப்பிடும். அப்படி பண்ணுறோமா? அவங்களையும் சேர்த்து கூப்பிட்டு போனாக்கா நீங்கள் என்ன செய்கிறீங்க, சபைக்கு போகும்போது அவங்களையும் சேர்த்து கூப்பிட்டு போனால் கர்த்தரை நீங்கள் முன்னாடி வைக்கிறீங்களா? நீங்கள் கொஞ்சம் நேரம் செய்யுங்க, ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் வீட்டில் வெயிட் பண்ணுங்கள், நான் போயிட்டு வந்துடுறேன். அது கர்த்தரை முன்னாடி வைக்கிறதான காரியம். நீங்கள் எல்லா சூழ்நிலை எல்லா காரியத்துலேயும் படிக்கிற காரியம் எப்படி நம்ம கர்த்தரை முன்னாடி வைக்கிறது? ஜெபம் பண்ணிட்டு படிக்கிறோம், ரைட்டு. அப்புறம் எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணிட்டு தான் என்ன செய்யணும், நம்ம செய்கிறோம். ஜெபம் பண்ணிட்டு தான் என்ன செய்யணும், நம்ம ஊருக்கும் போகிறோம். பஸ் ஏறி போகிறது ஜெபம் பண்ணிட்டு தான் என்ன செய்கிறோம், ஊருக்கும் போகிறோம். இப்போ படிக்கிற காலத்தில் எப்படி கர்த்தரை முன்னாடி வைக்கிறது? ஜெபம் பண்ணிவிட்டு ரெண்டாவது பைபிள் படிச்சுட்டு அப்புறம் தான் என்ன செய்யணும், படிக்கணும். ஜெபம் பண்ணுறது என்னது, நம்ம கடவுள்கிட்ட நம்முடைய தேவைகளை நம்முடைய விஷயத்த சொல்கிறது. கடவுள் என்ன செய்யணும், அதுக்கு பதில் சொல்லணுமா இல்லையா? அப்போ பைபிள் படிக்கிறோம், ஜெபம் பண்ணிவிட்டு அப்புறம் ரெண்டாவது பைபிள் படிச்சுட்டு தான் என்ன செய்வீங்க, புஸ்தகத்தை படிக்கணும். எங்கள் வீட்டில் இப்போ வரைக்கும் எங்கள் பிள்ளைங்க என்ன சொல்லுவோம், ஜெபம் பண்ணிவிட்டு பைபிள் படித்து தான் என்ன செய்யணும், புக் எடுத்து படிக்கணும். அப்படி ஒவ்வொரு முறையும் படிக்கும்போது நாங்கள் சொல்லுவோம். ஆனால் அது இப்போ அவங்களுக்கு நன்மையாக இருக்குதா இல்லை கஷ்டமாக இருக்கான்னு தெரியல. ஆனால் பிற்காலத்தில் அது எப்படி இருக்கு, அவங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்குங்க. தாவீது சொல்கிறாரு, நான் எப்பொழுதுமே எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். கடவுளை எனக்கு முன்னாடி இருக்கிறபடினால தாவீது எங்கெங்கெல்லாம் போனாரோ, யுத்தத்துக்கு போனாரோ அங்கே எல்லாத்தையும் என்ன தான் கிடச்சது, அவருக்கு ஜெயம்தான். தாவீது போன எல்லா இடத்துலையும் செஞ்சுட்டு வருவார், ஜெயிச்சுட்டு வந்துடுவார். தாவீது போன இடத்துல தோல்வியே கிடையாது அவருக்கு. என்ன செய்வார், எந்த ஒரு பட்டணத்துக்கு போனாலும் அந்த பட்டணத்தில் எல்லாரையும் என்ன செய்வார், மேற்கொண்டு அந்த பட்டணத்தை பிடிச்சிட்டு வந்தவர். அப்படி ஜெயமாக வந்ததுக்கு காரணம் என்னன்னாக்கா, எப்போவுமே அவர் என்ன செஞ்சார், கடவுளை முன்னாடி வைத்தார். ஆகையினால் நாம் கூட நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் சரி, படிக்கிற காரியமாக இருந்தாலும் சரி, வேலைக்கு போகிற காரியமாக இருந்தாலும் சரி, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிற காரியமாக இருந்தாலும் சரி, சாப்பிட்ற காரியமாக இருந்தாலும் சரி, இல்லை தூங்குகிற காரியமாக இருந்தாலும் சரி, எந்த காரியமாக இருந்தாலும் என்ன செய்யணும், கடவுளை முன்னாடி நம்ம வைக்கணும். கடவுள் முன்னாடி இருப்பார் சொன்னால் நம்ம இடறி போவதற்கு என்ன கிடைக்காது, சுலபமாக வாய்ப்பு கிடைக்காது. இல்லைன்னா நம்ம என்ன செஞ்சுருவோம், நிறைய நேரங்களில் இடறி போயிடுவோம், சோதனை வந்துடும். சோதனை நமக்கு வர்ற சோதனைகளில் அதை மேற்கொள்வதுக்கு என்ன கிடைக்காது, நமக்கு பலன் இல்லாமல் போயிடும். ஆகையினால தாவீது சொன்னது போல் நாமும் கூட என்ன செய்யணும், நம்ம கர்த்தரை நம்ம முன்னாடி வைக்க வேண்டும். அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. அவர் முன்னாடியும் வைக்கிறாராம். அப்புறம் என்ன செய்கிறார், அவர் வலது பாரசத்தில் வைக்கிறாரு, ரைட் ஹேண்டு. யார் ரைட் ஹேண்ட்? ஆண்டவர் எப்படி இருக்கிறாராம், பெரிய பெரிய பணக்காரங்களாக இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குலாம் பாடி கார்டு இருப்பாங்க. அவங்களாம் பாடி கார்டு, அவங்கள பார்க்கும்போது நமக்கு பயமாக இருக்கும். ஏன்னா அப்படி இருப்பாங்க, அவங்க எப்படி இருப்பாங்க, அப்படி இருப்பாங்க. அதை மாதிரி என்ன செய்கிறாராம் ஆண்டவர், நம்ம பக்கத்தில் இருக்கிறாராம். ஒருத்தர் என்ன செய்ய முடியாது, நெருங்கவே முடியாது. யாராவது எனிமி வரணும் அப்படின்னாக்கா, தாக்கணும்னா நம்முடைய வலது பாரசத்தில் இருக்கிறதான அந்த பாடி கார்டு என்ன செய்யணும், டச் பண்ணிட்டு தான் இங்கே வரணும். அதுபோல் கடவுள் என்ன நம்மை பாதுகாப்பார். எப்போ நம்ம அவரை முன்னாடி வைக்கும் பொழுது அவர் நமக்கு என்ன செய்வாராம், வலது பக்கத்தில் இருந்து நம்மை பாதுகாப்பார் சொல்லி தாவீது சொல்லுவார். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் கூட கர்த்தரை நம்ம முன்னாடி வைப்போம்னு சொன்னால் கர்த்தர் நம்மோடு கூட என்ன செய்வார், காரியத்தை வாய்க்க செய்வார், நமக்கு பாதுகாப்பாக இருப்பார் என்று இந்த சங்கீதம் சொல்லுது. ஆகினால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அதை தொடர்ந்து கடைபிடிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. சாட்சி நேரம். நாம் எழுந்து நின்று கர்த்தர் நாமத்தை நினைப்போம். டிவி போடாத ஆயிடுச்சு. அப்போ நீங்கள் சொன்னீங்க புது மனுஷனாக மாறணும், பழசெல்லாம் தூக்கி போட்டணும்.
நம்ம ஞானஸ்தானத்துக்கு இருக்கிறப்போ அப்போ எப்படியெல்லாம் இருக்கலாம் இப்போதைக்கு இருந்துட்டு நம்ம எப்படி இருக்கணும் கடவுள் பிள்ளையெல்லாம் கடவுள் பிள்ளையாக இருக்கணும் ஒரு 10-15 வருஷம் தான் வந்து திருப்பி முடிக்கிறேன் என் பையனுக்காக அந்த ஞாயிற்றுக்கிழமை நான் சாப்பிட மாட்டேன் ஞானஸ்தானம் எடுத்துக்கிட்டு சாப்பிட மாட்டேன் கழிச்சு அது என் பொண்ணு சொல்லி உழவு சொல்லி என் பொண்ணு சொல்லி கூட நான் கேட்கறதில்ல இல்லைன்னா அந்த சாமியை நம்ம உதாசனப்பட்ட மாரி ஆகிடும் நான் சாப்பிடவே மாட்டேன் ஒரு 3 வாரமாக உங்களுக்கு வாசனை கேட்டதுலேருந்து இப்போ ஞாயிற்றுக்கிழமை நான் கவுச்சி சாப்பிட்றேன் எங்கள் பையன் குடிக்கக்கூடாதுன்னு தான் இருந்தேன் கடவுள் இப்பவும் குடிச்சுட்டு தான் இருக்கிறான் ஆனாலும் எங்கள் சின்னம்மாவும் சொல்லிச்சு எங்கள் பையனுக்காக நான் வேண்டணுமா குடிய மறந்துட்டாங்கன்னு இப்போ இவங்கெல்லாம் இப்படியெல்லாம் சொல்கிறாங்கல்ல அப்போ நம்ம ஒன்று இது மட்டும் கடைப்பிடிக்காதனால தான் நம்ம பையன் இப்படி இருக்கிறான் அதுக்கெல்லாம் நான் போன வாரத்தில் முந்தின வாரத்தில் தான் சாப்பிட்டு இருக்கிறேன் இதுக்கப்புறம் எங்கள் பையனை நல்லபடியாக கடவுள் வழி நடத்துறது நான் நம்பிக்கை வச்சு அதை நான் கை விட்டுட்டேன் 15 வருஷமாக அதை கடைப்பிடிச்சேன் நானே இப்போ கை விட்டுட்டேன் நம்ம இவ்வளோனா நினைக்கிறோம் எங்கள் சின்னம்மாவெல்லாம் இப்படி எங்கள் சின்னம்மா சொன்னாங்க இப்போ நான் வேண்டிக்கணுமா இப்போ சின்ன பையனை குடிக்கலாமான்னு சொன்னாங்க அப்போ என் மனசுக்குள்ளேயே நினைப்பேன் நம்ம பிள்ளைகளும் நம்ம வேண்டிக்கிறோம் குடிக்கிறேம்மா நிறுத்த மாட்டேன்னு சொல்லிட்டு அப்போ இது ஒன்றால தான் நம்மளுக்கு இது தடை வரும் போல தெரியும் சரி அது நான் ஊருக்கு போகிறேன் அடுத்த வாரம் அதை சொல்லி அந்த நைட்டு போன வாரம் கூட கட்சி எல்லாம் நடந்து வரல பாஸ்ட் ஜோன் இருந்தாரு இப்போ பாஸ்ட் ஜோன் இருந்தாரு நானும் 2 நாளாக ஜோன் பண்ணேன் என் கால் சுகமாச்சு அதில் கற்றுக்கிட்டு ஹல்லேலூயா சொல்கிறோம் நான் ஜெபம் பண்ணோம் எனக்கு யாரும் இல்லை நீ தான் எனக்கு துணையாக இருக்கணும் கர்த்தர்கிட்ட நான் ஜெபம் பண்ணி சொல்லி அழுகணும் எழுந்து உட்காந்து ஜெபம் பண்ணிக்கணும் நைட்டில் தூக்கம் வேண்டாம் அந்த வேலையில் எனக்கு தூக்கம் வரமாக இருக்குது எனக்கு எந்த சிந்தனையும் கொடுக்காத உன் சிந்தனையாக இருக்கணும் எனக்கு என் குடும்பத்தில் ஒற்றுமையாக இருக்கணும் ஆண்டவரே இந்த சபை கூடிய சீக்கிரம் இந்த சபை நிறையணும் போக்குவரத்தில் ஊழியக்காரருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது அப்படின்ட்டு டெய்லி நான் ஜெபம் பண்ணிட்டு தான் படுப்பேன் அந்த ஜெபத்துக்கு ஆண்டவரே எனக்கு பதில் கொடுத்தாரு என்னை யார்கிட்டையே 2-3 மாதமாக பேசாத இருந்துச்சு நான் ஜெபம் பண்ணிட்டு படுத்தேன் ஜெபம் பண்ணேன் அவங்களா ஃபோன் பண்ணி எனக்கு கூப்பிட்டு பேசின பிறகு எனக்கு மன்னிச்சு நிம்மதியாச்சு ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி ராத்திரி எனக்கு ஒரே தலை பாரமாக இருந்துச்சு எழுந்திருக்க முடியல ரொம்ப எழுந்து வெளியே போய் வந்த முடியல உடனே வந்து நான் ஜெபம் பண்ணிட்டு வந்து படுத்தேன் ஆண்டவரே இன்றைக்கி ஆலயத்தில் நான் உட்காரணும் எனக்கு நல்ல சுகத்தை கொடுக்கணும் பலனும் கொடுக்கணும் நல்ல ஜீவனை கொடுக்கணும் அது வெடிஞ்சு எழுந்திருக்குங்காட்டிக்கு சுகத்தை கொடுத்தாரு பலனை கொடுத்தாரு நல்ல ஜீவனை கொடுத்தாரு என் குடும்பத்திலையும் ஒற்றுமையாக இருக்கணும் ஆண்டவருக்கு நன்றி ஹல்லேலூயா நன்றி கஷ்டம் பண்ணிக்கிறது பாடப்பட்டு சந்திச்சது தேவையை சந்திச்சது நான் என் பையனும் பத்திரிக்கை எடுத்தேன் நானே போக ஒரு நிமிஷமும் ஆண்டவர் சோத்திரம் சுப்பா சோத்திரம் சோத்திரம் சொல்லி வண்டியில் போனாலும் எதுக்கு பஸ்ஸில் போனாலும் சரி அப்படி இருந்தால் இந்த தருணம் திரும்பலாம் பஸ்ஸில் மோதிட்டு போனாங்க நன்றி ஆனால் நாங்கள் கொடுத்து ஆண்டவர் நேசத்துக்கு நாங்கள் எனக்கு உதவியாக இருந்தார் பாதுகாத்தார் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறோம் ஹல்லேலூயா சரி ஒரு பாடலை பாடும்போது கர்த்தரை பாடலை செஞ்சாங்க பாட்டு எடுத்துட்டீங்களா இல்லை எடுக்கணும் ஆமாம் எல்லாருக்கும் பாட்டு பட்டிருக்கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லை சிங்க
வாழ்வு. ஆண்டவரை தேடுவோர் குறையில்லையே, குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டியே குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். உள்ளுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். தண்ணீரண்டை கூட்டிச் சென்று தாகம் தீர்க்கின்றார். தண்ணீரண்டை கூட்டிச் சென்று தாகம் தீர்க்கின்றார். பட்டினி கிடக்கு ஆண்டவரை தேடுவோர் குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கு ஆண்டவரை தேடுவோர் குறையில்லையே. அல்லேலூயா. சொல்லிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒரு பிறந்தநாள் அறிவிப்பு. 28ஆம் தேதி புதன்கிழமை தானே, 28ஆம் தேதி ஆர்த்திக்கு வந்து பிறந்தநாள். வியாழக்கிழமையா? 28. ரைட், வியாழக்கிழமை. வியாழக்கிழமை வருது. வியாழக்கிழமை 28ஆம் தேதி ஆர்த்திக்கு பிறந்தநாளாக இருக்குது. என்னைக்கு? இன்னைக்கு சொல்லவே இல்லை என்கிட்ட. உன் பேர் என்ன பாப்பா? ஷண்மதி. போகும்போது அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு போகணும்னா அப்பா அங்கிள் மறந்துடுவேன். அன்னைக்கு மறக்கூடாது. கையில் ரெடியாக சாக்லேட் வச்சுக்கணும். சரி, சண்மதி பாப்பாவுக்காகவும் ஆர்த்திகாவும் நாம் தலைகளை தாழ்த்தி செபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரமையா, 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 ஸ்தோத்திரமையா. பரிசுத்தம் நல்ல பிதாவே, நல்ல வேலையிலே விசேஷமாக ஆண்டவரே சங்கீத பகுதிக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவன் தாமே ஆண்டவரே சங்கீத பகுதி மூலமாக எங்களுக்கு நல்ல தந்த நல்ல ஆலோசனைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் கூட அந்த வசனத்தின்படியே வாழ நாங்களும் ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையிலே உண்மை முன்வைக்கத்தக்கதாக கர்த்தரை முன்வைக்க எங்களுக்கு ஆண்டவரே கிருபை தருவதாக செபிக்கிறோம். அநேக நேரங்களில் நாங்கள் உண்மை பின்தள்ளி அந்த எங்களுடைய சொந்தமான எண்ணங்களை கிரியைகளை நாங்கள் முன்வைக்கிறோம். ஆண்டவர் அப்படி இல்லாதபடிக்கு கர்த்தரை முன்வைத்து ஆண்டவர் நாங்கள் காரியத்தை நடத்த எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவர் சாட்சி சொன்னதான ஒவ்வொருவரும் தேவன் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் கேட்டுக்கொண்ட பிரகாரமாக ஆண்டவர் அவர்கள் குடும்பங்களிலே சமாதானம் உண்டாக, ரட்சிப்பு உண்டாக, விடுதலை, ஆரோக்கியம், சுகம் உண்டாகத்தக்கதாக தேவன் கிருபை செய்யுமாறு செபிக்கிறோம். விசேஷமாக காணிக்கப்படுவதான காரங்களை தேவன் ஆசீர்வதிப்பீராக. இன்னும் அதிகமாக உமக்கென்று எழுப்பி பிரகாசிக்கத்தக்கதாக உதவி செய்வீராக. அவருடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பீராக. கைகளை பலப்படுத்துவீராக. நல்ல வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவீராக. ஆண்டவர்ப்பா உமக்கென்று கொடுத்திருக்கிறதான கரங்களை தேவன் தாமே ஆசீர்வதிப்பீராக ஐயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. விசேஷமாக வருகிற நாட்டிலே பிறந்தநாள் காண்கிறதான ஆண்டவரே சண்மதிக்காக ஆர்த்திகா நாங்கள் செபிக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஆயுஷ் நாட்டில் கூட்டி தந்த தேவன் தாமே ஒரு வாழ்க்கையிலே சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சியை தேவன் தாமே கூட்டி தருவமாக செபிக்கிறோம். செய்கிற வேலைகளில் நல்ல ஆண்டவர்ப்பா பாதுகாப்பை தருவீராக, உயர்வை தருவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. படிக்கிற பிள்ளைக்கு வேண்டியதான கிருபை ஞானத்தை தருவீராக. கர்த்தருக்கு பயப்படுவதான பயமும் பெற்றோருக்கு கீழ்ப்படுவதான கீழ்ப்படுதல் உண்டாகத்தக்கதாக உதவி செய்யணுமா செபிக்கிறோம். சிறுபிராயத்திலேயே ஆண்டவர்ப்பா உண்மை நாடி தேடி வந்திருக்கிற பிள்ளை தேவன் ஆசீர்வதிப்பீராக. எதிர்காலத்திலே உமக்கென்று வைராக்கியமாக சாட்சியாக ஜீவிக்க பலனாக இருக்க உதவி செய்யணுமா செபிக்கிறோம் ஐயா. தொடர்ந்து ஆராதனை பொறுப்படுத்திக் கொள்வீராக. மீதியாக இருக்கிற நேரங்களிலே அப்பா உடைய கிருபை இருப்பதாக, தயவு இருப்பதாக ஐயா. ஆண்டவர் எங்களோடு கூட பேசுவீராக. உடைய வார்த்தையின் மூலமாக எங்களுக்கு நீ கற்றுத்தர இருக்கிறதான காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நாங்கள் தொடர்ந்து உமக்கு பிரியமாக ஜீவிக்க, சாட்சியாய் வாழ ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யணுமா செபிக்கிறோம் ஐயா. உங்களை தாழ்த்தி இந்த கருத்திலே கொடுக்குறோம், பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா. இன்றைய நாளில் வந்து புதுசாக ஒருத்தர் வந்திருக்கிறார். அவரை பார்த்தா எப்படி தெரியுது? இப்போ ஜெபம் பண்ணேன். நீ கவனிக்கலையா? சரி சரி, இங்கே வாங்க, நம்ம மேட்ருக்கு வருவோம். இப்போ பக்கத்தில் வந்து உட்காந்துருக்காருல ஒருத்தர், அவர் யாரும் தெரியுதா உங்களுக்கு? யாராவது? பாஸ்டர் தான். ஏன் முகமாக இருக்குதா?
அவர் என் தம்பி தான். அவர் என் தம்பி தான். சென்னையில் தான் இருக்கிறாங்க. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி முண்டியம்பாக்கத்தில் ஊழியம் செஞ்சாங்க, சபை நடத்திட்டு இருந்தாங்க. ஒரு சில காரணங்களால், ஒரு சில கடவுளுடைய திட்டத்தின்படி நினைஞ்சாங்க, திரும்ப சென்னைக்கு போயிட்டாங்க. இப்போ திரும்ப நினச்சிருக்காங்க, நான் ஊழியம் செஞ்ச பகுதியெலாம் பார்க்கணும்னு சொல்லி அவங்க ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு இருந்தாங்க. இந்த ஜபத்துலேயும் பங்கு பெற ரொம்ப நாளாக அவங்களுக்கு என்ன இருந்தது, ஒரு ஆசை இருந்தது. இன்றைக்கி வந்து கலந்து கொள்ள முடியாத ஒரு கடவுள் ஒரு வாய்ப்பு தந்திருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கி நம்மோடு கூட அவங்க தானே செய்ய போகிறாங்க, கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள போகிறாங்க. கர்த்தர் நமக்கு என்ன ஆலோசனை தரணும்னு சொல்லி வச்சிருக்கிறாரோ அதை கர்த்தர் நமக்கு தருவார். ஆகினால் நம்ம கரங்களை தட்டி வரவேற்கலாம். கரெக்டாக பில் அடிக்குது. ரெக்கார்ட் ஆகிட்டோம். இல்லை ஆகிட்ட போட்டுக்கங்க. ஏன் ரெக்கார்ட் ஆகிட்டோம். சரி. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே உங்களை பார்ப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, 2 பேர் 3 பேர் என் நாமத்தில் நீங்கள் எங்கே ஒருமனப்பட்டாலும் அவர்கள் நடுவில் பாசமாக இருப்பேன். நான் போட்டிருக்கேன். பைபிள்லாம் படிப்பீங்களா? எத்தனை பேர் பைபிளை ஒழுங்காக படிப்பீங்க? பைபிள் படிக்கும்போது நிறைய படிப்போம், அப்புறம் நிறைய மறந்துடுவோம். அது உணர்ந்துருக்குறீங்களா? நிறைய படிப்போம், அப்புறம் படித்தது எதுவுமே என்ன பண்ணுது, ஞாபகத்தில் இருக்காது, மறந்து போய்டும். என்னன்ற இவ்வளோ படிக்கிறேன் ஆனால் எல்லாம் என்ன ஆகிடுது, மறந்து போயிடுது அப்படின்னு. திரும்ப திரும்ப எந்த ஒரு விஷயத்தை நாம் செய்கிறோமோ அதுதான் மனதில் என்ன பண்ணோம், நிற்கும் இல்லையா? 2 2 எவ்வளோ? 8 8 எப்படி உனக்கு தெரியும், படிச்சு அதனாலயா? அப்படி இல்லை. நான் வந்து படிக்கும்போது ரொம்ப ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி படித்தேன். ஆனால் இன்னும் மனசில் நிற்கிற காரணம்னா, திரும்ப திரும்ப என்ன பண்ணுறோம், கடைக்கு போகும்போது, பஸ் ஏறும்போது, பார்க்குறவங்ககிட்ட நம்ம என்ன பண்ணுறோம், ஏதோ ஒரு விதத்தில் நம்ம அதை கணக்கு போடுறோம். அது என்னவா இருக்குது, பழக்கத்தில் இருக்குது. அதனால அது என்ன பண்ணலை, மறக்கலை. கிழக்கு எந்த பக்கம்? அவங்க சொல்ல கரெக்டாக இந்த பக்கமா? கிழக்கு. ஐயோ, இந்த பக்கமா இல்லையாம்மா? அப்போ இந்த பக்கமா? அப்போ இல்லைன்றீங்க. ஏன் கிழக்கு இந்த பக்கம் தானே, எந்த பக்கம் தான் நம்மளுக்கு எப்படி தெரியும்? ஏன்னா தினமும் நம்ம என்ன பண்ணுறோம், சூரியன் இந்த பக்கம் உதிக்கிறத பார்க்குறோம் இல்லையா? அதனால அது என்ன பண்ணிச்சு, மனசில் பதிஞ்சிச்சு. எந்த இடத்துல நம்ம ஊரில் எங்கே இடத்துல நிற்க வச்சு, கிழக்கு எந்த பக்கம்னா இந்த பக்கம் அப்படின்றோம். ஏன்னா எல்லா இடத்துலையும் நின்னாலும், இந்த 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 தண்ணி டேங்காக நின்னாலும், மரத்தாண்டு நின்னாலும் சூரியன் இந்த பக்கம் தான் உதிக்கும் அப்படின்னு நம்ம தினமும் என்ன பண்ணிடுறோம், பார்த்துருக்குறோம் இல்லையா? ஸோ சூரியன் உதிக்கிற பகுதி கிழக்கு அப்படின்னு. ஸோ நாம் தினமும் எதை பார்க்குறோம், தினமும் எதை நாம் பேசுகிறோம், நினைக்கிறோமோ அதுதான் மனசில் என்ன பண்ணோம், நிற்கும். சரியா? அப்போ வேதாகமத்தை நம்ம என்ன பண்ணோம், தினமும் வாசிக்கணும். தினமும் என்ன பண்ணோம், பைபிளை ஆமாம் வாசிக்கணும், படிக்கணும். படித்தோம்னாக்கா அந்த வசனங்கள் அந்த புதுசாக படிக்கும்போது ஞாபகத்தில் இருக்கா, மறந்துடும். திரும்ப திரும்ப படிக்கும்போது இது ஏற்கனவே நான் என்ன பண்ணியிருக்கிறேன், படிச்சிருக்கிறேன், இந்த சம்பவம் நம்மளுக்கு தெரியுமே அப்படி சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இன்னும் படிப்போம், ஊன்றி படிப்போம், ருசித்து படிப்போம், இன்னும் ஆழமாக என்ன பண்ணோம், புரியும். சரிங்களா? அதன் பிறகு ஜெபம் பண்ணும்போது வசனங்கள் எல்லாம் நம்ம என்ன பண்ணணும், நம்மளுக்கு தெரிஞ்ச வசனங்கள் என்ன பண்ணோம், வாயில் சொல்லி என்ன பண்ணோம், ஜெபம் பண்ணணும். சரியா? அப்படி தான் வசனம் போட்டிருக்கு. 2 பேர் 3 பேர் என் நாமத்தினாலே நீங்கள் எங்கே ஒருமனப்பட்டாலும் அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன். இருப்பேன் அல்ல, இருக்கிறேன். இருப்பேன் அப்படின்னாக்கா பாஸ்ட் டென்ஸ், எதிர்காலம், இனிமேல் இருக்க போகிறார். அப்போ இப்போ இல்லைன்ற மாரி ஆகிடும். இருந்தேன் அப்படின்னு சொல்ல, அப்போனா முன்னாடி இருந்தார் இப்போ இல்லை அப்படின்ற மாரி ஆகிடும். ஆனால் இருக்கிறேன் அப்படின்னா அர்த்தம் ப்ரெசன்ட் டென்ஸ், நிகழ்காலம். இப்போ என்ன பண்ணுறாரு, இருக்கிறார். அவர் எங்கே இருக்கிறார், நம் நடுவிலே இருக்கிறார். ஏன்னா அந்த வசனம் சொல்லுது, 2 பேர் 3 பேர் என் நாமத்தில் நீங்கள் எங்கே ஒருமனப்படுகிறீர்களோ அங்கே நான் இருக்கிறேன். சரியா? நம்ம எத்தனை பேர் இருக்கிறோம், 2 பேருக்கு மேலே இருக்கிறோம் இல்லையா? அப்போ கண்டிப்பாக ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இருக்கிறார். இல்லைன்றவங்க எத்தனை பேர் சொல்கிறீங்க இல்லை அப்படின்னு? இல்லை அப்போ இருக்கிறாரு ஒத்துக்கிறீங்க இல்லையா? இல்லை அப்படின்னு சொல்கிறோம்னா என்ன ஆகிட்டோம்னா, அவர் சும்மா சொல்லுவாருங்க, அவருக்கு வேறு வேலையை வெட்டி இல்லையா, அவர் சும்மா சொல்லுவார், அவர் பொய்யர்ன்ற மாரி ஆகிடும். இல்லை, அவர் சொன்னார்னா செய்வார்,
அவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். அவர் சொன்னார், இப்பொழுது அவர் என்ன பண்ணுறாரு? நம்ம நடுவில் இருக்கிறார். ஆனால் நம்ம சரீர கண்களில் அவர் என்ன பண்ண முடியாது? பார்க்க முடியறதில்ல. ஏன்னா இப்போது இயேசு கிறிஸ்து சரீரத்தில் இல்லை. எப்படி இருக்கிறாரு? அவர் ஆவியாக இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தெய்வம் எப்படி இருக்கிறாரு? ஆவியாக இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து கடவுள் இல்லையா? இந்த பூமியில் அவர் பிறக்கும்போது யார் வயிற்றில் பிறந்தார்? கன்னி மரியாளுடைய வயிற்றில் இருந்து வெளிப்பட்டார், பிறந்தார் இல்லையா? ஒரு சாதாரணமாக ஒரு குழந்தை எப்படி பிறக்கும்? அது போலவே பிறந்தார். அவருக்கு நரம்பு, தசை, எலும்பு எல்லாமே இருந்துச்சு. அப்புறம் அந்தந்த வயசுக்கு வேண்டிய பசி, அழுகை அதெல்லாமே இருந்துச்சு. அவரும் வளர்ந்தார், ஆளானார். அப்புறம் குறிப்பிட்ட நாளில் தேவ சித்தத்தின்படி தன்னைத்தானே முழுமையாக என்ன பண்ணார்? ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து தேவனுக்காக வாழும்படிக்கு நாம் மனிதர்களாகி நமக்கு ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறதுக்காக செய்ய வேண்டிய நீதியான காரியங்கள்லாம் செஞ்சு ஞானசானலாம் எடுத்து அப்புறம் பிரசங்கிக்க ஆரம்பித்தார். நமக்காக என்ன பண்ணார்? அவர் ரத்தம் சிந்தி மரித்தார். மரித்துட்டு அது வரைக்கும் அவர் எப்படி இருந்தார்? அவர் சரீரத்தில் தான் இருந்தார். அப்புறம் 3ஆம் நாள் என்ன பண்ணார்? உயிரோடு எழுந்தார் இல்லையா? இயேசுசாமி நமக்காக என்ன பண்ண மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தாரா இல்லையா? நீங்கன்னா போய் பார்த்தீங்களான்னு கேட்கக்கூடாது. யாருமே பார்க்கல. பார்த்தவங்க யாருமே இப்போ என்ன இல்லை உயிரோடவும். ஏன்னா 2000 வருடங்களுக்கு முன்பதாக நடந்த ஒரு சம்பவம். அப்படியே நம்ம கேள்விப்பட்டு இப்போ நீங்களும் நானும் என் வழியாக அல்லது வேறு யார் மூலயமாக கேள்விப்படுறோம் இல்லையா? இப்படி கேள்விப்படுறத நம்புகிறாங்க பார்த்தீங்களா? அது பேர் தான் விசுவாசம். ஏன் கடவுள் எனக்காக இந்த பூமியில் மனுஷனாக வந்தாரா? எதுக்காக? ஏன்னா மனிதனுடைய பாவம் போவதற்கு ஒரு பரிகாரம் செய்யப்படணும். அந்த பரிகாரம் பரிசுத்த தேவன் ரத்தம் சிந்த வேண்டும். பரிசுத்தமுள்ள ஒரு மனிதன் ரத்தம் சிந்தப்பட வேண்டும். பரிசுத்தமுள்ள மனிதன் யாரு? இந்த பூமியில யாருமே இல்லை. ஆகவே பரிசுத்த மனிதன் ஒருவர் தேவை. அதனால கடவுளே இந்த பூமியிலே மனிதனாய் வந்தார் பரிசுத்தமாய். அவருடைய ரத்தம் கடவுள் ஏற்றுக்கொள்ளத்தக்க அளவுக்கு போதுமானதாக இருந்துச்சு. அதனால தான் அவர் ரத்தம் சிந்தி என்ன பண்ணார்? மரித்தார். மரிச்சிட்டு அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். எழுந்த பிறகு அவர் என்ன பண்ணார்னா, அவரோடு கூட இந்த சீடர்களை பயந்து போய் ஒரு வீட்டுக்குள்ளே போய் என்ன பண்ணாங்க? ஒளிஞ்சிக்கிட்டாங்க. ஐயோ இயேசுநாதரை பிடிச்சி அடித்து சாவடிச்சிட்டாங்களோ, அது போல் நம்மளையும் பிடிச்சின்னு போடுவாங்களோ, நம்மளையும் அடித்து சாவடிச்சிருவாங்களோ சொல்லிட்டு பயந்து போய் என்ன பண்ணாங்க? தங்களை தாங்களே ஒரு வீட்டு சிறைன்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஹவுஸ் அரெஸ்ட். அந்தமாரி தங்களை தாங்களே என்ன பண்ணிக்கிட்டாங்க? சிறைப்படுத்திக்கிட்டாங்க. பயந்து போய் மூடிக்கிட்டாங்க. ஆனால் அந்த பூட்டப்பட்ட வீட்டுக்குள் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாராம்? வந்தார். எப்படிங்க பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ளே வர முடியும்? இந்த வீடு பூட்டி இருக்கு, உள்ளே எப்படி வர முடியும்? கதவு திறந்தால் தான் வர முடியும். கதவு திறக்காமல் எப்படி வர முடியும்? ஆனால் இயேசு வந்தார். ஆனால் அங்கே இருந்த சீடர்கள் சில பேர் என்ன பண்ணலை? நம்பலை. அதில் குறிப்பாக தோமான்றவர் என்ன பண்ணலை? தோமா யார் தெரியுமா உங்களுக்கு? இயேசுனுடைய ஒரு சீடன். அவர் இந்தியாவுக்கு வந்த ஒரு ஊழியக்காரரு. சரிங்களா? அவர் என்ன பண்ணல? நம்பலை. நான் அவரை தொட்டு பார்க்கணும் அப்படின்னு. ஆண்டவர் என்ன பண்ணார்? என்னை தொட்டு பார், என் காயங்களை என்ன பண்ண தொட்டு பாருன்னு சொன்னார். அவரும் என்ன பண்ணார்? தொட்டு பார்த்து ஆண்டவரே என் தேவனே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணார்? நம்பினார். அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ என்னை கண்டு விசுவாசிக்கிறாய், காணாது விசுவாசிக்கிறவர்கள் அதிக பாக்கியவான்கள். உங்களை காட்டிலும் கண்டு விசுவாசிக்கிற உங்களை பார்க்கலாம், காணாது விசுவாசிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் பாக்கியவான்கள்னு சொன்னார். யாரை பார்த்து சொன்னார்னா நம்மளை பார்த்து தான் சொன்னார். நாமெல்லாம் இயேசுநாதர் உயிர் தெரிந்ததில் என்ன பண்ணலை? பார்க்கல. நீ பார்த்தீங்களாம்மா? நீ பார்த்தியா பாப்பா? பார்க்கவே இல்லைல்ல? ஆமாம் பார்க்கல. நாங்களாம் பார்த்தோம். நான் பார்த்தேன். சரிம்மா? நாங்கள் கிராமமாக போயிட்டு என்ன பண்ணோம்? ஜீசஸ்ன்ற ஒரு ஃபிலிம் போட்டோம், படம். அந்த படத்தில் இயேசுநாதர் உயிரோடு வந்தது என்ன பண்ணான் பார்த்தோம். ஓ இப்படி தான் இயேசுநாதர் உயிரோடு வந்திருப்பார் அப்படின்னு ஒரு இமேஜினை என்ன பண்ணாங்க? படமாக போட்டு காமிச்சாங்க. அப்படி நான் பார்த்தேன். அந்த மாதிரி பார்த்துருக்குறியா? அப்படி நீ பார்க்கலையா? நீ பார்த்தியா தம்பி? வெரி குட். அந்த மாதிரி நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? வெரி குட் அப்பா. அந்த மாதிரி தான். ஆனால் நம்ம என்ன பண்ணல, அது ஒரு படமாக இப்படி தான் உயிர் தெரிஞ்சிருப்பார். ஏன்னா ஜனங்களுக்கு என்ன பண்ணது சொன்னால் சில விஷயங்கள் புரியாது. பார்த்தாவது ஓ இப்படி தான் உயிர் தெரிந்தாரோ, இப்படி தான் உயிரோடு வந்திருப்பார் அப்படின்றதுக்காக அந்த படம்லாம் எடுத்து காமிச்சாங்க இல்லையா? ஸோ அது போல் தான் ஆண்டவர் என்ன பண்ண உயிரோடு இருந்தார். பார்த்தீங்கன்னா தொட்டு பார்க்குறாங்க இருக்குது. ஆனால் பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ளே என்ன பண்ணுறாரு? இயேசுநாதர் வராரு. எதுக்கு சொல்கிறேன்னா, அவருக்கு வேறு ஒரு சரீரம் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த சரீரத்துடைய பேர் உயிர் தெழுதலின் சரீரம் அல்லது மகிமையின் சரீரம், ஆவியின் சரீரம்.
அந்த சரீரத்தை என்ன பண்ண முடியாது, கட்டி போட முடியாது. தேவனால் மட்டும்தான் கட்டி போட முடியும். வேற யாரும் மனிதர்கள் என்ன பண்ண முடியாது, கட்டி போட முடியாது. அந்த சரீரத்துக்கு ஆகாரம் தேவையில்லை. ஆனால் அந்த சரீரத்தை சாப்பிடவும் முடியும், சாப்பிடாமையும் இருக்க முடியும். அது ஒரு விசேஷித்த விதமான ஒரு சரீரம். அந்த சரீரத்தை நீங்களும் நானும் கூட ஒரு நாள் பெற போகிறோம். இயேசுநாதர் வரும்பொழுது நாம் ஒரு இமை பொழுதில் என்ன பண்ணுவோமா, உயிரோடு இருந்தால் மறுரூபம் அடைஞ்சிருவோமா. இல்லை அவர் வரத்துக்கு முன்னாடி நம்ம செத்து போயிட்டோம் அப்படின்னாக்கா, ஏற்கனவே நிறைய பேர் செத்து போயிருக்கிறாங்க இல்லையா கிறிஸ்தவங்க, அவங்கெல்லாம் கூட என்ன பண்ணுவோம், இயேசுநாதர் வரும்போது உயிரோடு எழுந்திருப்பார்கள். அவங்களுக்கு தான் அந்த உயிர் தெழுதும் சரீரம் கொடுக்கப்படும். எதுக்கு இந்த சம்பவத்தெல்லாம் சொல்கிறேன்னாக்கா, இயேசுநாதர் நம்முடைய கண்களுக்கு என்ன பண்ணலை, புலப்படலை. அவர் எப்படி இருக்கிறாரு, ஆவியாக இருக்கிறார். அவர் நம் நடுவிலே தான் இருக்கிறார். ஏன்னா அவர் வசனம் சொல்லுது, உலகத்தின் முடிவு பரிந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஸோ அவர் நம்மோடு கூட தான் இருக்கிறார் இல்லைங்களா. இதையும் தாண்டி ஒரு தேற்றளவாளன் என்று சொல்லப்படுகிறதான பரிசுத்த ஆவியான கடவுள் நம்மோடு தான் இருக்கிறார். அவர் பரத்துக்கு, இயேசு கிறிஸ்து பரத்துக்கு ஏறி போகும்போது நீங்கள் காத்திருங்க, நான் ஒரு தேற்றளவாளனை அனுப்புவேன். அவர் வந்து உங்களுக்குள்ள என்ன பண்ணுவார், தங்கி இருந்து நான் கற்றுக் கொடுத்ததையெல்லாம் உங்களுக்கு நினைவுபடுத்துவார். இன்னும் சத்தியத்துக்குள்ளே உங்களை என்ன பண்ணுவார், வழி நடத்துவார் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் போனார். அதே போல் ஒரு குறிப்பிட்ட நாளிலே பரிசுத்த ஆவியாகிய கடவுள் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். இன்றளவும் என்னைக்கு இறங்கி வந்தாரோ அதிலே இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்ணுறாரு, பரிசுத்த ஆவியினர் எங்கே தான் இருக்கிறாரு, இந்த பூமியிலே தம்மை ஏற்றுக்கொள்ளும்படிக்கு அநேக ஜனங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அப்படி ஏற்றுக்கொண்டவருடைய சரீரத்தில் வந்தவர் என்ன பண்ணுறாராம், தங்கி இருக்கிறார். தங்கி அவர்கள் சத்திய பாதையில், நீதியின் பாதையில், தர்மத்தின் பாதையில், ஆண்டவர் விரும்புகிற வழியில் அவர் என்ன பண்ணுறாராம், வழி நடத்துகிறார் அப்படின்னு வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது. சரிங்களா. சரி, இப்போ ஆண்டவர் நம்ம நடுவில் என்ன பண்ணுறாரு, இருக்கிறார். இப்போ மட்டும் இல்லை, நம் வீட்டில் இருந்து ஜெபம் பண்ணாலும் அங்கேயும் ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை என்ன பண்ணுறாரு, கேட்கிறவராகத்தான் இருக்கிறார். அப்போ வீட்டிலே இருந்து ஜெபம் பண்ண வேண்டியது, இங்கே எதுக்கு வரணும், அப்படி தானே. வீட்லேயே ஜெபம் பண்ணால் இயேசுநாதர் அங்கே வர போகிறாரு. இது வேறு அங்கேருந்து நான் இங்கே வரணும், அடுத்த தெருவுலேருந்து இந்த தெருவுக்கு வரணும், எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு அந்த இந்த தூரத்துக்கு நான் நடந்து வரணுமே, அப்படி தானேம்மா. வீட்லேயே பாட்டு பாடினாலே ஏசப்பா இருப்பார் இல்லையா, இருக்க மாட்டாரா, இருப்பார். அப்புறம் எங்கே வந்து பாட்டு பாடணும், நான் கேட்குறது நியாயமான கேள்வியா தம்பி? ஏசுநாதர் அங்கேயே வர போகிறாரு, நான் வீட்லேயே பாட்டு பண்ண வந்துடுறாரு. இது வேறு பாஸ்ட் வேறு, இங்கே வா, இங்கே வந்து ஜெபம் பண்ணு, இங்கே வந்து பாட்டு பாடு, ஏன் போன வாரம் இது வரவில்லை அப்படின்னு வேறு கேள்வி வேறு கேட்குறாரு. ஏன்னா திருச்சபைக்கு நாம் கூடி வர வேண்டும். ஏன்னா வசனம் சொல்லுது, எபிரேயர் 10வது அதிகாரம் 25வது வசனத்தில், சபை கூடி வருதலை நாம் விட்டுவிடக்கூடாது. சபை என்னன்னா மீட்கப்பட்ட ஜனங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் ஓரிடத்திற்கு கூடி வராங்க பார்த்தீங்களா, அது பேர் தான் சபை. சரிங்களா, அது பேர் தான் சபை. அது ஒருவேளை மரத்தடியில் இருக்கலாம், ஒரு சின்ன வீடாக இருக்கலாம், அல்லது பெரிய ஒரு வீடாக இருக்கலாம். எங்கே இருந்தாலும் சரி, எது முக்கியம், ஜனங்கள் என்ன பண்ணணும், கூடி ஒன்றாக இணைய வேண்டும். ஸோ அப்படி கூடி வருகிற இடத்துடைய அந்த 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 கூடுகையின் பேர் தான் என்னது, சபை. ஏன் கூடி வரணும்னு சொல்கிறாருன்னா, அங்கே வந்த பிறகு என்ன பண்ணுவார்னா, தம்முடைய ஊழியக்காரர்களை கொண்டு, திருவசனத்தை கொண்டு அங்கே கூடி வருகிற ஜனங்களுக்கு கர்த்தர் தமது வார்த்தையை என்ன பண்ணுவார், வெளிப்படுத்துவார். நல்லா புரிஞ்சுக்குங்க, கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது தனித்து வாழ்கிற வாழ்க்கை அல்ல, அது கூடி வாழ்கிற வாழ்க்கை. கிறிஸ்துவம் என்பது என்னது, தனித்து வாழ்கிற வாழ்க்கை அல்ல, கூடி வாழ்வது. எந்த ஒரு கிறிஸ்தவன் நான் சர்ச்சைக்கெல்லாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னாக்கா, அவன் கிறிஸ்துவை விட்டு வெளியே போக விரும்புகிறான், தன் இஷ்டப்படி வாழ விரும்புகிறான், சாத்தானோடு பிசாசோடு கூட்டு சேர்ந்து களவாளியாக இருக்க அவன் விரும்புகிறான், தான்றோணித்தனமாய் வாழ விரும்புகிறான்னு அர்த்தம். யாரெல்லாம் சபைக்கு நான் போகணும், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணும், நான் ஜனங்களோட ஜனங்களாக கூடி இருந்து நான் வாழணும் அப்படின்னு நினைக்கிறானோ, அவன் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து வாழ விரும்புகிறான். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு வாழணும், ஆண்டவருக்கு பிரியமாக வாழணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு அர்த்தம். சரிங்களா.
புரிஞ்சுக்கிட்டு சொல்லணும்னா, ஒரு குடும்பத்தில் அம்மா அப்பா 2-3 பிள்ளைங்கள்லாம் இருக்கிறாங்க. அதில் ஒரு பிள்ளை வந்து, நான் இந்த வீட்டை விட்ட போகிறேன், நான் என் இஷ்டப்படி நான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? ரொம்ப கஷ்டப்படுவாங்க தான். போடா தம்பி போ, சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேன்ல, போய் பட்டு என்ன பண்ணுவேன்? ஆமாம் ஆமாம், பட்டு வா அப்படின்னு என்ன பண்ணுவாங்க? அமுச்சு விடுவாங்க. தருதலையாக போகுது பேர் அப்படின்னு கஷ்டமாகவும் இருக்கும், வேதனையாக இருக்கும். சில என்ன பண்ணுவாங்க? போ அப்படின்ட்டு வருவாங்க. சில பேருக்கு பட்டாதான் தெரியும், சுட்டாதான் புரியும் அப்படின்வாங்க. போயிட்டு அவர் இல்லாத அடி ஒழியெல்லாம் பட்டு கஷ்டப்பட்டு ஐயோ வீட்டுக்கே போயிருக்கலாம் பொழுது, வீட்டில் கஷ்ட நஷ்டம் வந்தால் கூட என்ன பண்ணுவாங்க? நம்மளை என்ன ஏதுன்னு விசாரிப்பாங்க. இப்படி இருந்ததெல்லாம் செலவாயிடுச்சு சொல்லிட்டு வீட்டுக்கு தேடி வந்தோடனே அந்த வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? சேர்த்து மாட்டாங்களா? இதே தம்பி இனிமேலாவது உருப்படியாக வீட்டில் அடங்கி என்ன பண்ணி இருந்து நல்லத்தனமாக வாழ்பாடு சொல்லி நம்ம சேர்த்து போடுவோம் இல்லையா? ஏன்னா வீடு தான் ஒரு நல்ல சேஃப்டியான ஒரு பிளேஸ். அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நம்முடைய உள்ளான மனிதன், இந்த ஆத்மீக மனிதனுக்கு பாதுகாப்பான ஒரு இடம் அது எதுனா திருச்சபை. ஏன்னா திருச்சபையில் வந்து உங்களை நேசிக்கிற ஆட்கள் இருப்பாங்க இல்லையா? உங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க, உங்களோட நல்லது கெட்டதில் என்ன பண்ணுவாங்க? கலந்துக்கிடுவாங்க. எல்லாத்துக்கும் மேலே இங்கே கடவுளுடைய வார்த்தை என்ன பண்ணும்? புறப்பட்டு வரும். தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் புறப்பட்டு வரும், ஆறுதலான வார்த்தைகள் புறப்பட்டு வரும். நாம் செய்த தவறுகளை கண்டித்து உணர்த்தி சரிபடுத்துறதுக்கு ஏதுவான வார்த்தைகள் புறப்பட்டு வரும். ஆகவே திருச்சபைக்கு நாம் கூடி வருதலை என்ன பண்ணக்கூடாது? விட்டுவிட கூடாது. இன்னும் சிறப்பாக சொல்லணும் அப்படின்னாக்கா, ஒரு 10-15 கட்டைங்க இருக்குது, எல்லாத்தையும் சேர்த்து வச்சு எரி விடுங்களேன். அது எப்படி எரியும்? நல்லா ஜக என்ன பண்ணும்? தோடு எரியும். அப்படி எரிஞ்சிட்டு இருக்கிற கட்டையிலேருந்து ஒரு கட்டையை எடுத்து தண்ணி அப்படி வச்சுருங்களேன், அந்த ஒரு கட்டை எப்படி எரியும்? இந்த சேர்ந்துருக்கிற கட்டைலாம் நல்லா எரியும். ஆனால் அந்த ஒரு கட்டை என்ன ஆகிடும்? அது கொஞ்சம் தாக்கு பிடிச்சி எரிய பார்க்கும். அப்புறம் போக நீர் பூத்து அப்படியே அமைஞ்சு போயிடும். அப்படியே அமைஞ்சு போகிற அந்த கட்டையை தூக்கி மறுபடியும் அந்த எரிகிற கட்டைகளோடு கூட வைங்களேன், எப்படி எரியும்? நல்லா புக்குன்னு எரியும். அதுபோல தான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது. மற்ற ஆண்டவருடைய பிள்ளைகளோடு கூட நம்ம என்ன பண்ணுங்க? இசைந்து வாழணும். தனிச்சு வாழ்ந்தோம்னா அணைந்து போவோம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, ஜப வாழ்க்கை, வேத வாசிப்பு, தியான வாழ்க்கை, ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டுகிற அந்த விசுவாச வாழ்க்கை தனிந்து போகும். ஏன்னா நம்ம எல்லாருமே யார் தான்? வானத்திலிருந்து குதிச்சவங்கள மனிதர்கள், சாதாரணமான மனிதர்கள் இல்லையா? சோதிக்கப்படுவதற்கு பல தருணங்கள், காரணங்கள் உண்டு. இன்னும் அப்படி நம்ம ஒன்றும் பூரணமாகலை, பழக்கப்படலை இல்லையா? ஆகவே நாம் திருச்சபையோடு கூட என்ன பண்ணணும்? இணைந்து வாழணும். திருச்சபையில் ஏன் இணைந்து வாழ்கிறோன்னா, மற்றவங்களுக்கு முன்மாதிரியாக இருக்கிறதுக்கு. எதுக்காக? மற்றவங்களுக்கு முன்னாடி ஆண்டவரோட பிள்ளைனா ஒரு பையன் எப்படி வாழணும் அப்படின்னு இந்த தம்பி என்ன பண்ணணும்? சாட்சியாக இருக்கணும். ஆண்டவருடைய பிள்ளைனா ஒரு வாலிப பெண்மணி எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு இந்த பாப்பா என்ன பண்ணணும்? ஒரு சாட்சியாக இருக்கணும். ஆண்டவருடைய பிள்ளையா ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்கணும் என்பதற்கு சாட்சியா அந்த சபையில் இருக்க தம்பதியினர் என்ன பண்ணணும்? இருக்கணும். வயது சென்ற நபர்கள் என்ன பண்ணணும்? இருக்கணும். அவங்கள பார்த்து இன்னொருத்தங்க என்ன பண்ணுவாங்க? அந்த ஐயா எத்தனை காலமாக சர்ச்சைக்கு வராரு, அவருக்கும் பிரச்சனைகள் இருந்துச்சு, அவருக்கும் போராட்டங்கள் இருந்துச்சு, ஆனால் ஆண்டவரை விட்டு கொடுக்கலையா? அவர் எவ்வளோ உண்மையாக இருந்தார், எவ்வளோ நேர்மையாக இருந்தார், வாழ்ந்து அந்த மாதிரி வாழணும்டா, இல்லை செத்து போயிடலாம்டா அப்படின்னு என்ன பண்ணணும்? மனசில் ஒரு வைராக்கியத்தை இன்னொருத்தங்களுக்கு ஊட்டி விடணும். அதற்குத்தான் நம்ம என்ன பண்ணுறோம்? திருச்சபைக்கு வருகிறோம் இல்லையா? வெறும் பாட்டு பாடுறதுக்கும் ஜெபம் பண்ணுறதுக்கும் இல்லை. ஏன்னா அது வீட்டிலே என்ன பண்ணலாம்? செஞ்சுக்கலாம். இங்கே வந்து சபைக்கு வந்த பிறகு என்ன பண்ணா, இந்த வாரத்தில் யார் யார் வரல, ஏன் வரல அந்த அம்மா, ஏன் வரல அந்த ஐயா அப்படின்னு உடனே யோசித்து அவங்கள போய் பார்க்கணும். என்னம்மா போன வாரம் வரல சர்ச்சுக்கு, நேற்று வரலையே, முந்தா நாள் வரலையே சர்ச்சுக்கு, என்ன ஆச்சு? உடம்பு சரியில்லையா? வீட்டில் ஏதாவது பிரச்சனையா? என்ன ஏது என்ன பண்ணோம்? விசாரிக்கணும். யார்? பாஸ்டர்யா. ஏன்னா அவர் அதுக்கு லோன்னு அதுக்கு நான் உட்காந்துக்கிறாரு இல்லையா? அப்படி சொல்லக்கூடாது. சபையில் இருக்கிற எல்லாருக்குமே அது என்ன உண்டு? பொறுப்பு உண்டு. அது சபைக்குள்ளே வர ஒரு அம்மா, என் தாய், வர ஒரு சகோதரி, என்னுடைய சகோதரி, வருகிற ஒரு சகோதரன், என்னோட சகோதரன், என் தம்பி, என் அண்ணன், என் அப்பா, அப்படி தான் நினச்சி நம்ம என்ன பண்ண பாவிக்கணும். ஏன்னா இந்த சபைக்கு தலைவர் யார்?
ஒருவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய பிள்ளைகளாக நாம் என்ன பண்ணுறோம்? இருக்கிறோம் இல்லையா? ஆகவே அதில் நினப்பில் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும்? வாழணும். யாருக்காவது ஏதாவது ஒரு கஷ்டம்னு ஒன்று தெரிஞ்சிச்சுன்னா உடனே என்ன பண்ணணும்? அவங்க கூப்பிட்றாங்களோ இல்லையோ, நான் இந்தமாரி கேள்விப்பட்டேன், என்னாச்சு உங்களுக்கு? ஏதோ விபத்து ஆயிடுச்சாமே, ஏதோ உங்களுக்கு வியாதி வந்துடுச்சாமே, ஏதோ எங்கேயோ கீழே விழுந்துட்டீங்கன்னு கேள்விப்பட்டதை இவங்க சொன்னாங்க, அப்படியே பார்த்துட்டோம். ஒன்றும் இல்லையா? சரி பதறி போயிட்டேன் சும்மா. சரி நல்லா இருக்கிறீங்களா? சந்தோஷம். இல்லையா உண்மையாக விழுந்துட்டாங்கன்னு? அப்படியா? எப்படி விழுந்தீங்க? அப்படியா? ஆண்டவரே சோத்திரையா, இந்த அம்மாவுக்கு இல்லை இந்த தம்பிக்கு இப்படி கீழே விழுந்துட்டாங்க, பாதுகாத்து கொடுங்கப்பா அப்படி சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு போய் டாக்டர் போய் பார்த்தீங்களா? வா போய் பார்க்கலாமா? வாங்க போகலாம், நான் கூப்பிட்டு போகிறேன் வா அப்படின்னு சொல்லலாம். போக முடியாதோ? காசுக்கு ஏதாவது இருக்கா? இருந்துச்சுன்னா என்ன பண்ணும்? கொடுத்து உதவும். இதுதான் திருச்சபை. இதுதான் திருச்சபை. சரியா? ஸோ இதுக்காகத்தான் நம்ம திருச்சபைக்கு என்ன பண்ணுறோம்? கூடி வருகிறோம். விசாரிக்கணும். ஒருத்தர் வரலன்னா சபையில் இருக்கிற எல்லாருமே ஒவ்வொருத்தரும் அந்த குறிப்பிட்ட நபர் வராதவரில் ஃபோன் பண்ணியோ இல்லை நேராக சென்றோ போய் பார்த்து விசாரிச்சாங்கன்னா, இன்றைக்கி சர்ச்சுக்கு போவான் இருந்தேன், 10 பேர் ஃபோன் பண்ணிட்டாங்களே, அடுத்த வாரம் சர்ச்சுக்கு என்ன பண்ணி ஆகணும்? போயிடணுண்டா அப்படின்னு சொல்லி என்ன பண்ண வருவாங்க. சர்ச்சுக்கு போகிறது யாருமே கண்டுக்கலனாக்கா என்ன பண்ணுவாங்க? சரி போன வாரம் சர்ச்சுக்கே போகல, ஒருத்தர் கூட ஏன் வரலன்னு என்ன பண்ணல? கேட்கவே இல்லை. அவ்வளோதான் நம்மளை நேசிக்கிறாங்க போல இருக்குது, நம்ம வேண்டாதவங்க போல இருக்குது, நம்ம வந்து அவங்களுக்கு ஒன்றுக்கும் புண்ணியம் இல்லை போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுவாங்க? சோர்ந்து போய் இருந்துருவாங்க. படித்தவர்களோ படிக்காதவர்களோ யாராக இருந்தாலும் நாம் அவரை என்ன பண்ணோம்? விசாரிக்க வேண்டும். படிக்கிற பசங்களாக இருந்தாக்கா, படிக்கிற தம்பி என்ன படிக்கிற ஏது படிக்கிற அப்படின்னு கொஞ்சம் பார்த்து நல்லா படிங்க, உங்களுக்கு நான் ஜெபம் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கணும். சரியா? ஒரு வேளை இப்போ நான் சர்ச்சுக்கு வந்துட்டுருக்கேன்னு வச்சுக்கிங்களேன், சாதாரணமான ஒரு வாலிப பையனாக வந்துட்டுருக்கிறேன், நான் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா அதை சபையில் இருக்க யாரோ 1-2 பேர் பார்த்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? கூப்பிட்டு, டேய் நீ சர்ச்சுக்கு வர தம்பி தானே நீனு, இங்கே என்ன உனக்கு வேலை? இது ஆண்டோட பிள்ளைங்களுக்கு அழகு இல்லையே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? கேட்கணுமா கேட்கக்கூடாதா? கேட்கணும். அதே போல் நல்ல விஷயம் செஞ்சா வெரி குட் சூப்பர், இப்படி தான் இருக்கக்கூடாது தம்பி, இப்படி தான் இருக்கணும் பாப்பா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும்? உற்சாகப்படுத்தவும் செய்யணும். தவறு செய்தால் அதை அன்போடு கண்டிக்கணும். என்ன நீ நரகத்துக்கு போயிடுவே அப்படிலாம் மிரட்டக்கூடாது. என்ன பண்ணணும்? இது ஆண்டோட பிள்ளைகளுக்கு அழகில்லம்மா, இது உன் வாழ்க்கை கெடுத்துடும், வாழ்க்கை நாசமாயிடும், நம்ம ஆண்டோட பிள்ளை இல்லையா, ஆண்டோட பேர் கெட்டு போயிடும் இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்கள என்ன பண்ணணும்? சரிப்படுத்தணும். அதனால் என்ன ஆகிடும்னா, சபைக்குள்ளே வருகிற வாலிப பிள்ளைகளோ பெரியவங்களோ யாராக இருந்தாலும் சரி, ஐயோ என்னை நேசிக்கிற ஒரு தெய்வம் உண்டு, அதையும் தாண்டி எனக்கு ஒரு ஆண்டவர் என்ன பண்ணியிருக்க, ஒரு ஆவிக்குரிய குடும்பத்தை என்ன பண்ணியிருக்கிறாரு? கொடுத்துருக்கிறாரு. அவங்களுக்கு எல்லாருக்கும் இது வேதனையை கொண்டு வரும். எனக்கு எத்தனை தாய்மாருங்க இருக்கிறாங்க சபையில், எத்தனை சகோதரர்கள் இருக்கிறாங்க, எத்தனை தகப்பன்மார் இருக்கிறாங்க, எத்தனை அண்ணன்மாருங்க இருக்கிறாங்க, அதான் அவங்களெல்லாம் அது பாதிக்குமே, அவங்கள பாதிக்கிற மாதிரி இந்த கெட்ட காரியத்தை நான் என்ன பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன் அப்படின்ற ஒரு உணர்வு என்ன பண்ணும் அவங்களுக்குள்ளாக வரும். உண்மையிலேயே அந்த நபர், அந்த தவறு செய்ய நினைக்கிற அந்த நபர் ஆண்டோடைய பிள்ளையாக இருந்தால் அந்த நினைப்பு என்ன பண்ணும்? வரும். ஆண்டோட பிள்ளையாக இருந்தால் நினைப்பு வராது, ஆண்டோட பிள்ளையாக இல்லைன்னா அந்த நினைப்பு வராது. அதனால தான் சபைக்கு நம்ம என்ன பண்ணணும்? வந்துடணும். நம்ம வீட்டில் இருக்கிற நபர்கள் என்ன பண்ணணும்? சபைக்கு கொண்டு வரணும். அவங்க நல்லா வாழணும், அவங்க சந்தோஷமாக வாழணும், ஆரோக்கியமாக வாழணும், பாதுகாப்பாக இருக்கணும், அவங்க எல்லாருக்கும் பயனுள்ள ஒரு நபராக மாறணும் அப்படின்னா எங்கே வரணும்? அவங்க சபைக்கு வரணும். சபைக்கு வர்றதுக்கு என் குடும்பத்தில் இருக்கிற நபர் சபைக்கு வரணும்னா நான் குடும்பத்தில் முதலாவது என்னவாக இருக்கணும்? நல்லத்தனமான ஒரு வாழ்க்கை வாழணும் இல்லையா? நான் வந்து குடும்பத்துக்கு ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாமல் யார் என்ன சொன்னாலும் எடுத்து பேசிக்கிட்டு இருந்தேனாக்கா, இவர் சர்ச்சுக்கு போனார், இவர் மட்டும் உருப்பிட்டாராதான், இவர் திருந்திட்டார் அப்படின்னு சொல்லி என்ன பண்ண மாட்டாங்க? வரமாட்டாங்க. நாம் சபைக்கு வருகிற பிள்ளையாக இருக்கிறதுனால வீட்டில் நல்ல ஒரு வாழ்க்கை வாழும்பொழுது நாம் சொல்லுகிற வார்த்தைக்கு என்ன உண்டு? மதிப்பு உண்டு. என் வாழ்க்கை தாறுமாறாக இருக்குமானால் என் வார்த்தைக்கு என்ன இருக்காது? மதிப்பு இருக்காது. அப்படி தானே? நான் நல்ல வாழ்க்கை வாழலை, மற்றவர்களுக்கு பயனுள்ள ஒரு வாழ்க்கை வாழலை அப்படின்னாக்கா நான் போய் யாருக்கோ சில நல்ல காரியங்களை சொன்னால் அது எடுபடுமா? எடுபடாது. ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நமக்கு முதலாவது இருக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு காரியம்
நான் தேவாலயத்துக்கு, அதாவது சபைக்கு நான் போவேன். அங்கே போய் எல்லாருக்கும் நான் என்ன பண்ணுவேன், முன்மாதிரியாக வாழ நான் ஒப்பு கொடுப்பேன். ஒருவேளை நம்மளுக்குள்ள சில ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கலாம், சில பாவ போராட்டங்கள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம். ஏன்னா இது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறதுக்கு முன்னாடி சில தவறான காரியங்களை பழகி இருப்போம். எப்போவுமே பாருங்கள், இந்த பழக்கத்தை நம்ம என்ன பண்ணுற முடியாது, டக்குன்னு விட்டுற முடியாது. நம்ம ஊரில் ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, தொட்டில் பழக்கம் தெரியாதா? தொட்டில் தூங்குறவங்களும் எழுப்பி கேட்கணும் பொழுது, தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் அப்படின்வாங்க இல்லையா. அப்படின்னா என்ன, சின்ன வயசில் பழகின பழக்கம் அது எங்கே போவோம், செத்து கல்லறில் போய் சேர்ற அளவு வரைக்கும் அது என்ன பண்ண வரும். அதனால் அவ்வளோ சீக்கிரத்தில் விட முடியாது. ஆனால் பரிசுத்த ஆவியாகிய கடவுளை நாம் ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் இரத்தத்தால் கழுவப்பட்டு நாம் உண்மையாய் ஜெபம் பண்ணுவோமே ஆனால் ஆண்டவர் மறுரூபத்தை என்ன பண்ணுவார், தருவார். அல்லேலூயா. அதுக்கு தான் நம்ம ஆண்டவர்கிட்ட வரோம். ஏன்னா பாவத்தை நம்மளால என்ன பண்ண முடியாது, விட முடியாது. பாவத்தின் அந்த மன்னிப்புக்கான நிச்சயத்தை நம்மளால் பெற முடியாது. அது ஆண்டவர் தருகிறார், ஈவாக தருகிறார். அதுதான் அவருடைய கிருபை, அதுதான் அவருடைய அனாதி ஸ்நேகம், அது அளவற்ற அவருடைய அன்பு. அதை புரிஞ்சிக்கிடவே முடியாது. பைபிள் அப்படி தான் போட்டிருக்கு, அளவிட முடியாத அன்பு. அவருடைய அன்பை என்ன பண்ண முடியாது, புரிஞ்சிக்க முடியாதான், புரிஞ்சிக்க முடியாத ஒரு அன்பு அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், பைபிளை படிக்கிறோம். ஆகவே அந்த அன்பு கிட்ட வந்து நம்ம என்ன பண்ணோம், ஒரு நாள் தவறு செய்திருந்தால், ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள் செய்திருந்தால், ஆண்டவர் அதை உணர்த்தும் பொழுது நம்ம உடனே என்ன பண்ணணும், ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கப்பா, ரத்தத்தால் என்ன கழுவி என்னை சுத்தம் பண்ணுங்கப்பா, இனிமேல் நான் ஒழுக்கமாக வாழணும், நீதியாக வாழணும், உண்மையாக வாழணும், நேர்மையாக வாழணும், பரிசுத்தமாக வாழணும், நீங்கள் தங்கியிருக்கிற இந்த சரீரமாகிய இந்த வீட்டை நல்லபடியாக சுத்தமாக என்ன பண்ணோம், பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமே ஆனால் ஆண்டவருடைய பாவங்களை என்ன பண்ணுவாராம், மன்னிப்பார். மன்னிப்பது மட்டுமல்ல, மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்ம என்ன பண்ணுறாரு, சுத்திகரிக்கிறார் அப்படின்னு வசனம் போடுறது. மனுஷன்தான் எதை பார்ப்பான், முகத்தை பார்ப்பான் இல்லையா. சகப்பாக இருக்கிறானா, கருப்பாக இருக்கிறாங்களா, நட்டியாக இருக்கிறாங்களா, குட்டையாக இருக்கிறாங்களா, கட்டையாக இருக்கிறாங்களா, படிச்சிருக்கிறாங்களா, படிக்காதவங்களா, வசதி இருக்கிறவங்களா, என்ன வகரா, இவங்க பின்னணி என்ன அப்படின்னு மனுஷ புத்தி மோசமான புத்தி. அதுதான் மனுஷன்தான் அப்படி பார்ப்பான். ஆனால் தெய்வம், நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் எதை பார்க்கிறாரு, நம்முடைய இருதயத்தின் எண்ணங்களை பார்க்கிறார். நாம் என்ன யோசிக்கிறோம் அப்படின்றத பார்க்குறார். நம்ம என்ன நினைக்கிறோம், மனசில் என்ன மாதிரி ஒரு காரியத்தை வச்சிட்ருக்குறோம் அப்படின்றத என்ன பண்ணுறாரு, பார்க்குறாரு. அவருக்கு மறைச்சி அவனும் தப்பிக்க முடியாது இல்லையா. ஆகவே ஆண்டருக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், உண்மையாக வாழ வேண்டும். சரியா, சரி, ஓகே. நான் டாப்பிக்குள்ளே ஒரே வசனத்தை மட்டும் நான் எடுத்து உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். கடந்த காலங்களில் உங்களுக்கு பாஸ்டர் அவங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த ஒரு வசனத்தை சொல்கிறேன். கிறிஸ்துவுக்குள் நாம் யார் அப்படின்னு நாம் பார்க்க போகிறோம். கிறிஸ்துவுக்குள் யார். இங்கே வந்தவங்களை எத்தனை பேர் ஞானசானம் எடுத்துட்டீங்க? ஞானசானம் எடுத்தவங்க மொத்தம் கை தூக்குங்க. 1 2 3 4. ஓகே, இந்த மாதிரி எடுக்கல, இந்த இங்கே எடுக்கலாம். ஓகே, சரி. இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் சொந்த இரட்சகராக ஆண்டவராக தெய்வமாக ஏற்றுக்கிட்டாங்களோ அவங்கெல்லாம் யார் தான், ஆண்டவருடைய பிள்ளைகள் தான். சரியா. ஞானஸ்நானம் எடுத்தால் தான் ஆண்டவருடைய பிள்ளைங்கன்னு அர்த்தம் கிடையாது. ஞானஸ்நானம் எடுக்காவிட்டாலும் ஆண்டவருடைய பிள்ளைகள் தான். இயேசு தான் தெய்வம். அவர் என் பாவத்துக்காக ரத்தம் சிந்தினார், எனக்காக அவர் மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார், அவர் மீண்டும் வருவார், என்னை பரலோகத்துக்கு கொண்டு போவார், இந்த பூமியில் நான் வாழ்கிறது அவருக்காக வாழ என்ன நான் ஒப்பு கொடுக்குறேன்னு ஒப்பு கொடுத்தாங்களோ அவங்க எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகள் தான். அப்போ ஞானஸ்நானம் எதுக்காக? ஞானஸ்நானம் என்பது ஒரு அடையாளம், அது வெளிப்படையான ஒரு அடையாளம். ஊர் அறிய எல்லாருக்கும் தெரிகிற மாரி என்ன பண்ணுறது பாருங்க. நான் இயேசுநாதரோடு கூட செத்து போயிட்டேன், தண்ணியில் மூங்குறது, செத்து போயிட்டேன். அப்புறம் தண்ணியில் மூங்கின தண்ணியிலேருந்து என்ன பண்ணுறாங்க, தூக்கி எடுக்கிறாங்க இல்லையா. இப்போ நான் உயிரோடு எழுந்து வரேன், எதுக்காகனா ஆண்டவருக்காக வாழ்கிறதுக்கு அப்படின்றத வெளிப்படையான ஒரு அடையாளமாய் ஒரு உடன்படிக்கையை அதை என்ன பண்ணுறாங்க, காட்டுறாங்க. ஆனால் அது உண்மையில் எங்கே நடந்திருக்கணும், உள்ளத்தில் நடந்திருக்கணும். உள்ளத்தில் நடக்காமல் வெளியே ஞானஸ்நானம் எடுத்தாலும் ஒரு புண்ணியமும் கிடையாது, அது குளியல் மாதிரி ஆகிடும். சரிங்களா. ஸோ உண்மையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இருதயத்தில் விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டோமா, அதுதான் ரொம்ப முக்கியம். அப்படி ஏற்றுக்கொண்டவங்க எல்லாருமே யார் தான், ஆண்டவருடைய
பிள்ளைகள், ஏசப்பாவுடைய பிள்ளைகளாக மாறுறாங்க. அப்படி ஏசப்பாக்குள்ளே வந்தவங்க நாம் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் சில பாயிண்ட்ஸ்லாம் வச்சுருக்கிறேன். 2-3 பாயிண்ட்ஸ் மட்டும் பார்ப்போம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம் சொல்லுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், ஒரு நபர் கிறிஸ்துவுக்குள், அதாவது ஏசப்பாவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். புதிய சிருஷ்டி அப்படின்னா புதுசாக படைக்கப்பட்டவங்க, புதுசாக உருவானவங்களா இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, அப்போ பழசுலாம் என்ன ஆயிடுச்சு? பழசெல்லாம் ஒழிஞ்சு போச்சு, எல்லாம் எல்லாம் புதிதாயின. அந்த மனுஷன் இப்போ என்ன ஆயிட்டான்? அவன் சிந்தை, அவன் நடக்க, அவன் பார்வை, அவன் பேச்சு, அவன் நம்பிக்கை, அவன் எதிர்பார்ப்பு, அவன் ஆசை எல்லாமே என்ன ஆயிடுச்சு? இப்போ புதுசாயிடுச்சு. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், ஒவ்வொரு நாளும் ஆண்டோடைய பிள்ளைங்க இதை நினைக்கணும், நான் கிறிஸ்துவுக்குள் ஒரு புது சிருஷ்டி, புதிதாக இருக்கிற ஒரு நபர். நான் கிறிஸ்துவுக்குள், நான் இப்போ கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு நினைப்பு வந்தால் என்ன பண்ண? நான் ஒரு புது சிருஷ்டி, புதுசாக உண்டாக்கப்பட்ட ஆள், நான் பழைய ஆள் கிடையாது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க? ஏசப்பா ஏற்றுக்கிட்ட பிறகும் என்ன பண்ணுறாங்க? பழைய வாழ்க்கையை என்ன பண்ணுறாங்க? வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதேமாரி டிவி சீரியலுக்கு அடிமை, வெத்தலை பார்க்க போகிறதுல அடிமை, கட்ட வார்த்தையை பேசுறதுல அடிமை. அதேமாரி எங்கேயோ எங்கிட்டோ நடந்திருக்கும். அவங்களுக்கு இது ஆயிடுச்சாமே, அவங்க போகும்போது மந்திரிச்சு போட்டதை இதே மிதிச்சிட்டாங்களாம், அதனால தான் அது ஏதோ ஒன்று அவங்க மேலே ஏறிச்சான் அப்படின்னு ஒரு மூட நம்பிக்கை ஒன்று இருக்கும். அது இன்னும் என்ன பண்ணுவாங்க? ரட்சிக்கப்பட்டவன்னு சொல்லுவாங்க, ஏசப்பா ஏற்றுக்கிட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்க? சகுனம் பார்ப்பாங்க, வாஸ்து சாஸ்திரம் பார்ப்பாங்க, ஜோசியம் பார்ப்பாங்க, ராவுகால யமகண்டம் பார்ப்பாங்க. இது ஆண்டோட பிள்ளைங்க உள்ளே இருக்கிறாங்கன்னு அர்த்தமா? நான் ஏசப்பாவுக்குள்ளே வந்த பிறகு எண்ணங்கள் மாறிடணும். புது சிருஷ்டினா ஏசப்பா எப்படி நம்மளை நினைக்கணும் சொல்லிக்கிறாரோ, எதை நம்பணும்னு சொல்லியிருக்கிறாரோ, எப்படி பேசணும்னு சொல்கிறாரோ, எப்படி பார்க்கணும்னு சொல்கிறாரோ, அது போல் புதிய சிருஷ்டிப்புக்கு ஏற்றது போல் புதிதாய் உருவாக்கப்பட்ட மனிதனை போல் நம்ம என்ன பண்ணணும்? ஏசப்பாவுக்கு விரும்பின மாதிரி அப்படிப்பட்ட ஒரு பார்வை, அந்த மாதிரியான பேச்சு, அந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை இருக்கணும். பழைய ஆள் மாதிரி என்ன பண்ணக்கூடாது? குருட்டுத்தனமானதை நம்பிக்கிட்டு, இல்லையா? குருட்டுத்தனமானதை நம்பிக்கிட்டு யாரை ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க, சகுனம் பார்த்துக்கிட்டு முட்டாள்தனமான காரியங்களை நம்பி பேசிக்கிட்டு என்ன பண்ணக்கூடாது? கெட்ட வார்த்தையை பேசிக்கிட்டு, அவநம்பிக்கையான வார்த்தையை பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. நான் புது சிருஷ்டி, நான் புதுசாக படைக்கப்பட்டிருக்கேன், ஆண்டவர் என்னை உருவாக்கியிருக்கிறாரு. அப்படி வந்த நான் ஏசப்பா நான் எப்படி வாழணும்னு சொன்னாரோ அந்த புது வாழ்க்கையை தான் நான் என்ன பண்ணுவேன்? வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா விரும்புகிற வார்த்தைகளை பேசணும். உலகத்தான் 1000 பேசுவான், உலகத்துக்கு 1008 நம்பிக்கைகள் இருக்குது, மூடத்தனங்கள் உண்டு, அறியாமையில் இருக்கிறாங்க, குருட்டுத்தனத்தில் இருக்கிறாங்க, தொட்டா தீட்டு பார்த்தா தீட்டுன்னு ஏகப்பட்டதை சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவரோட பிள்ளைங்க அப்படி என்ன பண்ணக்கூடாது? அப்படி சொல்லிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு உலகத்து மனுஷனுக்கும் வித்தியாசமே இல்லை. அதுக்கு நம்ம அந்த சாக்கடையிலே இருந்துக்கலாமே. ஸோ ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் என்ன உணரணும்? நான் புது சிருஷ்டி, நான் புதிய படைப்பு, அதுக்கு ஏற்றது போல நான் என்ன பண்ணணும்? இருக்கணும். கொலோசியர் 3வது அதிகாரம் 10லேருந்து சில வசனம் வாசிக்கலாமா? கொலோசியர் 3வது அதிகாரம் 10 இருந்து. உங்கள் முகத்தை கண்டு உங்கள் விசுவாசத்தின் குறைவுகளை நிறைவாக்கும் பொருட்டு. கொலோசியர் 3வது அதிகாரம் 10வது வசனத்தில் இருந்தா தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய். நல்லா கவனிங்க. கடவுள் உங்களையும் என்ன என்ன பண்ணிருக்க? சிருஷ்டித்திருக்கிறாரு. அப்படியே தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. ஸோ நம்மளை சிருஷ்டித்தவர் யாரு? ஆண்டவராகிய தேவன் நம்மை புது படைப்புகளாக சிருஷ்டித்திருக்கிறாரு இல்லையா? அப்படி சிருஷ்டிக்கப்பட்ட நாம் பூரண அறிவு அடையணும். இப்போ புரிஞ்சிக்கிறதுக்காக சொல்கிறேன். ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறந்திருக்கு.
பிறந்த குழந்தை ரொம்ப அறிவுள்ளதாக இருக்குமா? அதுக்கு எதுவுமே தெரியாது இல்லையா? அதுக்கு பசி எடுத்தால் அழ தெரியும், ஏதாவது பூச்சி கீச்சி கடிச்சிச்சுனாக்கா அப்படின்னா அழ தெரியும். அதுடைய வேலையை அதுக்கு என்ன பண்ண தெரியாது, செய்ய தெரியாது. அதுக்கு நாள் ஆகும் இல்லையா? வளர்ந்து 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 இந்தமாரி பாப்பா ஆகிடுச்சு. இப்போ இது பூரண நல்ல அறிவு வந்துருச்சா அப்படின்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு அறிவு வந்துருக்கணும் இல்லையா? ஓரளவுக்கு அறிவு வந்துருக்கணும் இல்லையா? இன்னும் அந்த பிள்ளை என்ன பண்ணணும், நல்லா பள்ளிக்கூடத்துக்கு போகணும், நல்லா படிக்கணும், ஊர் உலகத்தை பார்க்கணும். பார்க்கும்போது தான் இன்னார் இப்படி இருக்கிறாங்க, இதெல்லாம் சரி, இதெல்லாம் சரியில்லை அப்படின்னு கொஞ்சமாக அறிவு வரும். அதுபோல தான் கிறிஸ்துவுக்குள் பிறந்திருக்கிற நாம் எப்படி தான் பிறந்திருக்கிறோம், கொஞ்சம் ஆண்டவரை பற்றி கொஞ்சம் தெரியும், கொஞ்சம் அறிவுள்ளவங்களாம் வந்திருக்கோம். ஆனால் இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுவோம், கொஞ்சம் கொஞ்சமாக அறிவடைந்து எப்படி ஒரு குழந்தை பிறந்து நல்ல ஆள் ஆகுதோ அது போல் நம்ம ஒரு பூரண புருஷன், தேவனை அறிகிற அறிவு, அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவர் எனக்காக என்ன செய்திருக்கிறார், நான் ஏன் இந்த பூமியில் இருக்கிறேன், என்னை குறித்து அவருடைய நோக்கம் என்ன, திட்டம் என்ன, நான் என்னால் என்னென்னலாம் செய்ய முடியும், என்னை குறித்து ஆண்டவர் என்ன ஒரு தரிசனம் வச்சிருக்கிறாரு அப்படின்றத நான் பூர்ணமாக அறிகிறேன். பார்த்தீங்களா? அந்த அறிவுக்கு நேராக என்ன பண்ணணும், வளர வேண்டும். அதுக்கு தான் திருச்சபைக்கு வருது. திருச்சபைக்கு வந்தோம்னாக்கா தேவனை அறிகிற அறிவை நம்ம என்ன பண்ணலாம், ஊழியக்காரங்க மூலமாக அறிஞ்சுக்கிடலாம். அதுக்கு தான் வேத வசனத்தை தினமும் என்ன பண்ணணும், படிக்கணும். படிக்க தான் பரிசுத்தவான்களை ஆண்டரை எப்படிலாம் வழி நடத்தினார், ஆண்டரை நம்பி வாழ்ந்தால் எப்படிலாம் ஆசீர்வாதம் பெற்றுக்கிறாங்க, ஆண்டரை நம்பாமல் வாழ்ந்தால் எப்படிலாம் கைவிடப்படுறாங்க, ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தால் எப்படி அவர்களை உயர்த்துகிறார், கீழ்ப்படியாமல் வாழ்ந்தால் எப்படி அவர்கள் தாழ்ந்து போகிறாங்க, கஷ்டத்துக்குள் போகிறாங்க அப்படின்னு வேதாகமத்தில் நம்ம என்ன பண்ணலாம், சரித்திரபூர்வமாக படிக்கலாம். அநேகருடைய வாழ்க்கையினுடைய சம்பவங்கள் அங்கே இருக்குது. அதுக்கு தான் தேவன் என்ன பண்ணோம், இன்னும் ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தை குறித்த அந்த கடவுளுடைய இருதயத்தில் என்ன இருக்குது அப்படின்றத பைபிளில் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, பேசியிருக்கிறாரு, கொடுத்துருக்கிறார் இல்லையா? அதெல்லாம் படிக்க தேவன் எவ்வளவு நல்லவர், அவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர், அவர் எவ்வளவு ஞானம் உள்ளவர், எவ்வளவு அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், தயவுள்ளவர், அவர் எவ்வளவு பரிசுத்தமானவர், அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்றத நம்ம என்ன பண்ண முடியும், அறிஞ்சிக்க முடியும். இல்லைண்ணா எப்படி இருப்போம்னா இதை கொஞ்சம் தெரியும், ஆண்டரை பற்றி கொஞ்சம் தான் தெரியும். ஈஸியாக நம்மளை என்ன பண்ணுறாங்க, ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. இந்த பாப்பாவை ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம், ஏமாற்ற முடியாதா? ஈஸியாக ஏமாற்றலாம். பாப்பா இன்னும் அழகாக ட்ரெஸ்ஸு போட்டுருக்கிறேன், நான் சூப்பராக இருக்கிறேன், சாமியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கையில் ஒரு 5 ஸ்டார் சாக்லேட்டை ஒன்று கொடுத்து சாப்பிட்டு பாப்பானா சாப்பிட்றோம். அதில் ஏதோ மயக்கம் வந்து கொடுத்தா என்ன பண்ணுறான், ஆனால் பாப்பாவுக்கு தெரியாது நான் அங்கிள் நல்ல அங்கிள்னு கொடுத்து சாப்பிட்றோம். ஆமாம் என்ன பண்ணுறான், மயங்கி போய்டும், அழகாக தீன் போடுவாங்க. இப்படி தான் நடக்குது, ஊர் உலகத்தை அப்படி தான் நடக்குது, கேள்விப்படுறோம் இல்லையா? பள்ளிக்கூடங்கள்லாம் அப்படி தான் பண்ணுறாங்க. அப்போ என்ன அர்த்தம், வெளியாள் மக்கள் யாராவது கொடுத்தா நம்ம என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது, ஊர் உலகத்தில் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு அதுக்கு தெரியல. ஒருவேளை அந்த அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க, சொல்லி கொடுக்கும்போது கூட ஏன் இப்படி சொல்கிறாங்க, எதுக்கு சொல்கிறாங்கன்னு கூட அதுக்கு என்ன பண்ணுவாது, புரிஞ்சிக்கிற சக்தி கிடையாது. ஆனால் கொஞ்சம் வளரும்போது ஓஹோ இப்படிலாம் இருக்குதா, நம்ம உஷாராக இருக்கணும்டா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், உஷாராக இருக்கும் இல்லையா? அதுக்கு வேண்டிய அறிவு வளர்ச்சி வேண்டும். அது போல தான் தேவனோடு கூட நம் நேரத்தை செலவழிக்கத்தான் தேவன் யார், கடவுள் யார், அவர் எப்படிப்பட்டவர்ன்றதை நம்ம என்ன பண்ண முடியும், தெரிஞ்சிக்க முடியும். பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கிறது போல ஆண்டவரோடு சேர்ந்து நாம் வாழ்வோமே ஆனால் நம் வாழ்க்கையை என்ன பண்ணோம், மணக்கும், இல்லைன்னா மணக்காது. சரிங்களா? ஒன்று எல்லாம் ஞாபகம், நாம் எல்லோரும் யார், கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டிப்புக்கு ஏற்ற மாதிரி தான் பேசணும். பழைய ஆள் மாரி என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. புது சிருஷ்டிப்பு என்ன நம்பணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், அதை தான் நம்பணும். அதுதான் நம்முடைய விருப்பமாகவும் இருக்கணும், அதுதான் நம்முடைய பழக்கமாகவும் இருக்கணும், அதுதான் நம்முடைய வழக்கமாகவும் இருக்கணும். பழைய பழக்கம், பழைய வழக்கம், பழைய நம்பிக்கை, பழைய நண்பன், பழைய உறவு, நோ, நாட் அட் ஆல். அது ஒழிந்து போயின அப்படி தானே சொல்லியிருக்கு. பழையவையெல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நம்முடைய எண்ணம் புதிதாயிடுச்சு, மனசு புதிதாயிடுச்சு, பார்வை புதிதாயிடுச்சு அப்படின்னு நம்ம இருக்கணும். பிசாசு என்ன பண்ணுவான், அப்படியே ஆண்டரை விட்டு விலகி போகிறதுக்கு அவன் தந்திரமாக செயல்படும். இல்லை புதிய மனுஷன், நான் தேவனுடைய சாயல் அடைவதற்காக நான் புதிய மனுஷனாக நான் என்ன பண்ணியிருக்கிறேன், உண்டாகியிருக்கிறேன். நான் இப்போ பூரண அறிவை அடையணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்ன பண்ணணும், அறிவு அடையிறதுக்கு முயற்சி செய்யணும். நம்மளும் என்ன பண்ணணும், முயற்சி செய்யணும். முயற்சி செஞ்சால் கண்டிப்பாக முயற்சி திருவனை ஆக்கும் அப்படி போட்டிருக்கு இல்லையா?
குதிரை யுத்த நாளுக்கென்று ஆயத்தமாக்கப்படுமா? ஜெயமோ? ஆமாம், கர்த்தரால் ஜெயம் வரும், அது நிச்சயம். ஆனால் ஆயத்தமாக்குறது யாருடைய வேலை? நம்முடைய வேலை. குதிரை யுத்த நாளுக்கென்று ஆயத்தமாக்கப்படும். ஆயத்தமாக்கப்பட்ட குதிரைக்கு ஆண்டவர் நிச்சயம் என்ன பண்ணுவார்? ஜெயத்தை தருவார் யுத்த காலத்தில், போர்க்களத்தில். ஆனால் ஆயத்தப்படாத ஒரு குதிரை தூக்கிட்டு போயிட்டு யுத்த காலத்தில் நிற்க வச்சா அது என்ன பண்ணும்? பின்னிட்டு ஓடி போயிடும். ஏன்னா அது இது வரைக்கும் என்ன பண்ணதில்லை, பயிற்சி பெறலை. அதுபோல தான் நாம் என்ன பண்ணோம், தேவனை அறிகிற அறிவுக்கு பயிற்சியும் முயற்சியும் செய்யும் பொழுது கடவுள் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையை பூரண அறிவடைய செய்து பிரகாசித்து சபைக்கு, சமுதாயத்துக்கு, நம்மை சார்ந்த சகல மக்களுக்கும் ஆசீர்வாதமான பாத்திரங்களாக, கருவிகளாக நாம் இருப்போம். அல்லேலூயா. எத்தனை பேர் நான் ஆண்டவரால் பயன்படுத்தப்படணும், நான் நல்லா இருக்கணும், என்னால் பல பேர் நல்லா இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறீங்க? விரும்பலையா? நான் சொன்னது புரியலையா? நான் அமெரிக்காவிலேருந்து வந்துக்கிறேன், வேற்று பாஷை பேசுகிறோம். எத்தனை பேர் விரும்புகிறோம் இல்லையா? அப்போ ஒப்பு கொடுக்கலாமா ஆண்டவருக்கு? கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? அப்படியே ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். கண்ணை மூடி ஜெபம் பண்ணணும். பரலோக பிதாவே, நான் நல்லா இருக்கணும், என் மூலயமா நிறைய பேர் நல்லா இருக்கணும் ஆண்டவரே, அதுக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, என் உள்ளம், உடல், ஆவி எல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, அர்ப்பணிக்கிறேன் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீங்கள் என்னை எடுத்து பயன்படுத்துங்க. நான் பழைய மனுஷனாக இருக்க விரும்பலை, பழைய மனுஷனாக இருக்க விரும்பலை. பழைய மனுஷனுக்கும் உங்களுக்கு சம்மந்தம் கிடையாது. பழைய மனுஷன் தான் நினைப்பான், நான் படிக்கலையே அப்படின்னு நினைப்பான். நோ, புதிய மனுஷனுக்கு அதெல்லாம் தேவையில்லை. புதிய மனுஷனாகிய நீ தேவனுடைய ஞானத்தை பெற்றுக்கொள்ளுவாய். அந்தந்த சமயத்துக்கு தக்கவாறு பேசத்தக்க ஆற்றலையும் வலிமையும் வரங்களையும் கிருபைகளையும் அபிஷேகத்தையும் ஆண்டவர் தந்து நடத்துவார். ஆண்டவரால் படைக்கப்பட்ட புதிய படைப்பு நீ. ஒப்பு கொடுத்தல் தான் அங்கே முக்கியமாக இருக்குது. அர்ப்பணிப்பு தான் அங்கே முக்கியமாக இருக்குது. தேவனை விசுவாசிக்கிறது தான் அங்கே முக்கியமாக இருக்குது. உன்னுடைய கீழ்ப்படிதல் தான் முக்கியமாக இருக்குது. அதுக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நான் ஒப்பு கொடுக்கிறேன். பழைய வாழ்க்கையோடு நான் மறுபடியும் சம்பந்தம் கலக்க மாட்டேன். பழைய வாழ்க்கையோடு நான் என்னை ஒப்பிட்டு பார்க்க மாட்டேன், சிந்திக்க மாட்டேன். பழையபடி நான் பேச மாட்டேன், பழையபடி நான் யோசிக்க மாட்டேன், பழைய காரியங்களை நான் நம்ப மாட்டேன். நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதை தான் நான் நம்புவேன். ஒப்பு கொடுக்கலாமா? ஹல்லேலூயா. அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், என் ஆவி, ஆத்மா, சரீரம் அர்ப்பணித்தேன், என் ஆவி, ஆத்மா, சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. வாக்குவாதம், பொறாமைகள் தூக்கி எறிந்தேன் நான். வாக்குவாதம், பொறாமைகள் தூக்கி எறிந்தேன் நான். ஆண்டவர் இயேசுவை ஆடையாய் அணிந்து கொண்டேன் நான். ஆண்டவர் இயேசுவை ஆடையாய் அணிந்து கொண்டேன் நான். அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், என் ஆவி, ஆத்மா, சரீரம். ஆமென். என் ஆவி, ஆத்மா, சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. அப்பா, என்னை முழுவதும் உமக்கு சொந்தம் ஐயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உண்மையாகவே இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். அநேக நேரங்களில் நாம் புதிய சிருஷ்டி என்பதை நாம் மறந்து பழைய சிருஷ்டிக்குரியதான கிரியையிலே நாம் செயல்படுகிறோம், ஜீவிக்கிறோம். அநேகருக்கு நாம் புதிய சிருஷ்டி என்பதை நாம் வெளிப்படுத்துவதே கிடையாது. நம்முடைய கிரியையின் மூலமாக நம்முடைய பேச்சு, நடக்கை, செயல், நம்முடைய பார்வை, இவர்கள் மூலமாகவே நாம் புதிய சிருஷ்டியா அல்லது பழைய சிருஷ்டியா என்று அது வெளிப்படுத்தும்.
உண்மையாகவே கர்த்தர் நம்மோடு கூட வெளிப்பட்டு நமக்கு இந்த நாளே நினைப்பூட்டினதான இந்த வசனங்களுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். சோத்திரம் 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 சோத்திரம். கேட்ட வசனத்தின்படியே வாழ பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பலன் தரும்படிக்கா சோத்திரம் செலுத்துவோம். சோத்திரம் 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 சோத்திரம். பிதாவாகிய தேவனுக்கு சோத்திரம் செலுத்துவோம். குமாரனாகிய கிறிஸ்துவுக்கு சோத்திரம் செலுத்துவோம். பரிசுத்த ஆவியானவர் தேற்றவாளனுக்கு சோத்திரம் செலுத்துவோம். ஒருவராய் கிரியை செய்தான் திரியே தேவனுக்கு சோத்திரம் செலுத்துவோம். பரிசுத்தமாக நல்ல பிதாவே, நல்ல ஆண்டவரே, வாரத்தில் முதலாம் நாள் ஆராதனை வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே நம்மை ஆராதிக்க நம்மை தொழுது கொள்ள எங்களை தெரிந்து கொண்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஐயா, விசேஷமாக இதனாலே நாங்கள் கேட்டதான வசனத்தின்படியே அப்பா நாங்கள் புது சிருஷ்டி, நம்முடைய பழைய வாழ்க்கையிலானதான கிரியைகளை நாங்கள் இனி செய்யக்கூடாது என்பதை நான் எங்களுக்கு நீர் உணர்த்தின தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஐயா, தொடர்ந்து புது சிருஷ்டிக்கு உண்டதான கிரியையோடு கூட நாங்கள் காணப்பட பழக பேச ஆண்டவரே எங்களுக்கு கிருபை செய்யணுமாய் செபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசை பலன் தர வேணுமாய் செபிக்கிறோம். ஐயா, ஒரு நாளும் ஆண்டவரே இந்த ஞாயிற்றுக்கிழமை நடக்கிறதான ஆராதனை உடைய சமூகத்தை உடைய பிரசனத்தை நாங்கள் இழந்து போகாதபடிக்கு எல்லா வாரத்திலும் எல்லா நேரங்களும் பிரசனத்தையும் அனுப்பா உடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக உணர்வுள்ளவர்களாக நாங்கள் காணப்பட தேவன் உதவி செய்வீராக. அந்த சபை ஆராதனையில் பங்கு பெற்றதான ஒவ்வொரு சிறு பிள்ளைகளிலிருந்து அப்பா தாய்மார்களையும் சகோதரிகளையும் அந்த சகோதரியும் உடைய கரங்களை கொடுக்கிறோம். தேவன் தாம் இவர்களை ஆசீர்வதிப்பீராக. வந்தது நல்லது என்று சொல்லும் வண்ணமாக உடைய இரக்கம் இருக்குமாய் செபிக்கிறோம். உடைய கையின் பிரயாசங்களே ஆசீர்வாதம் உண்டாகத்தக்கதாக, வேலை ஸ்தலங்களில் நல்ல ஒரு உயர்வு உண்டாகத்தக்கதாக, தேவையெல்லாம் சந்திக்கப்பட படிப்பில் சிறந்து விலகத்தக்கதாக, வேலையில் அதற்கு வேலை வாய்ப்புகள் உண்டாகத்தக்கதாக, பலவீனமாயர்களுடைய பலவீனங்கள் நீங்கி பலன் உண்டாகத்தக்கதாக, ஆரோக்கியம் உண்டாகத்தக்கதாக இந்த ஜெபங்களுக்கெல்லாம் பதில் தரதை உதவிச்சுமா செபிக்கிறோம். ஐயா, விசேஷமாக இந்த ஆலயமானது சீக்கிரத்திலே கட்டி முடிக்க தேவன் உதவி செய்யுமா செபிக்கிறோம். இது தடையாக இருக்குதான எல்லா தடைகளையும் மாற்றிப்படுவீராக. இதுக்கு தேவையான பண தேவையெல்லாம் சந்திப்பீராக. மனிதத்தில் எங்களுக்கு தயவு கிடைக்கத்தக்கதாக, ஒத்தாசை கிடைக்கத்தக்கதாக தேவன் கிருபை பாராட்டுமா செபிக்கிறோம். ஐயா, தொடர்ந்து அப்பா இந்த ஆராதனை வெளிப்பட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தாழ்த்தியுடைய கருத்திலே கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்வீராக. இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, இவ்வளவுமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகலபாலும் மறவாதே. ஆமென்.